ஆசை கப்பல் ஒன்று செய்கின்றது புயல் வந்த போதும் சென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செய்கின்றது அக்கறை நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று செய்கின்றது புயல் வந்த போதும் சென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செய்கின்றது அக்கறை நோக்கி ஏலேலோ 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 பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது வாயில் சுமையோடு செல்கின்றது பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது வாயில் சுமையோடு செல்கின்றது பரபரப்போடு செல்கின்றது பரமன் வாழும் பரந்தோக்கி ஏலேலோ ஏலசாய் ஏலேலோ 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 விசுவாச கப்பல் ஒன்று செய்கின்றது புயல் வந்த போதும் சென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செய்கின்றது அக்கறை நோக்கி நீடிய பொறுமையோடு செல்கின்றது நீண்ட பயணமாக செல்கின்றது நீடிய பொறுமையோடு செல்கின்றது நீண்ட பயணமாக செல்கின்றது நிலை பலமாக செல்கின்றது நிரந்தரமாக இடத்துக்காக ஏலேலோ 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 ஏலசா ஏலேலோ ஏலேலோ ஏலசா ஏலேலோ விசுவாச கப்பல் ஒன்று செய்கின்றது புயல் வந்த போதும் சென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது அக்கறை நோக்கி ஆடும் திரைக்கடலில் செல்கின்றது அலை வந்து போதியும் செல்கின்றது ஆடும் திரைக்கடலில் செல்கின்றது அலை வந்து போதியும் செல்கின்றது ஆர்ப்பரிப்போடு செல்கின்றது ஆண்டவர் அதற்கு மாறுகிறார் ஏலேலோ ஏலசாய் ஏலேலோ 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 ஏலசாய் விசுவாச கப்பல் ஒன்று செய்கின்றது புயல் வந்த போதும் சென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது அக்கறை நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று செய்கின்றது புயல் வந்த போதும் சென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செய்கின்றது அக்கறை நோக்கி ஏலேலோ 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 ஏலேலோ
சென்று கொண்டே இருக்கிறது. जहाज चल रही है। அல்லேலூயா. हालेलुया। கப்பலை நிறுத்துவதற்கு யாரால முடியாது. लेकिन उस जहाज को रुकाने के लिए किसी से नहीं होगी। அக்கறை செல்லும் வரைக்கும் वो जब तक उस किनारा ना जाएगा அந்த கப்பல் நிற்காது. उस जहाज नहीं रुकने वाली है। அல்லேலூயா. हालेलुया। ஏனென்றால் அதற்கு மாலுமி ஆண்டவராய் क्योंकि उसका कप्तान परमेश्वर यीशु मसीह है। அல்லேலூயா. हालेलुया। டைட்டானிக் கப்பல் பயணத்திலே टाइटैनिक जो जहाज थी उसकी पहली सफर में वो डूब गई थी। அல்லேலூயா. हालेलुया। ஆனா நம்முடைய கப்பல் அப்படி மூழ்கி போகக்கூடாது. लेकिन हमारा जहाज ऐसा डूबना नहीं है। எத்தனை கோடி கோடியாய் கொட்டி அதை செய்தாலும் சரி, कितना भी करोड़ करोड़ खर्चा करके उसको बनाएंगे तो भी, பெரிய விஞ்ஞானிகளால் கட்டப்பட்ட டைட்டானிக் கப்பல் बड़ी बड़ी वैज्ञानिकों दिमाग लगाकर बनाया हो उस टाइटैनिक जहाज, தன்னுடைய முதல் பயணத்திலே பயணத்தை நிறுத்தி கடலிலே மூழ்கினது. लेकिन अपनी पहला सफर में उसका बीच की सफर में ही वो डूब गई थी। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய விசுவாச கப்பல் लेकिन हमारा विश्वास की इस அதிலே जहाज, மாலுமியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்தார். उसमें यदि कप्तान बनकर हमारा यीशु मसीह रहेंगे तो அது இடையிலே மூழ்காது. वो बीच में नहीं डूबेगी, அது அக்கறை போய் சேரும். वो उस किनारा जा पहुंचेगा। அல்லேலூயா. हालेलुया। அதை நடத்துகிறவர் யாரா இருக்க வேண்டும்? इसीलिए उसको चलाने वाला कौन होना चाहिए? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். परमेश्वर यीशु मसीह होना चाहिए। நம்ம நடத்தக்கூடாது. हम खुद उसको नहीं चलाना है। நமக்கு அந்த ஞானம் கிடையாது. हमारे अंदर वो उसके लिए ज्ञान नहीं है। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே மாலுமியா இருந்தார். परमेश्वर यीशु मसीह स्वयं यदि कप्तान बनकर रहेंगे, கப்பலை நடத்தி கொடுக்கிற ஸ்டீயரிங் அவர் கையில் இருக்கு. पर उस जहाज को जो मोड़ कर चलाने वाला उस स्टीयरिंग परमेश्वर के हाथों में होना चाहिए। எப்படி நாம் காரை செலுத்துகிறோமோ, जैसी हम कार को चलाते हैं, அந்த ஸ்டீயரிங் வந்து டிரைவர் கையில் இருக்கு. वो कार में चलाने वाला उस स्टीयरिंग उस ड्राइवर के पास होती है। அந்த டிரைவர் எங்க போகணுமோ அங்கே கொண்டு செல்கிறார். उस ड्राइवर जिधर जाने के लिए सोचेगा उधर वो ले चलेगा। அதுபோல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய டிரைவராக இருக்கிறார். वैसा ही हमारा परमेश्वर यीशु मसीह हमारा ड्राइवर बनकर அக்கறை கொண்டு போய் சேர்ப்பார். उस किनारे हमें पहुंचाएगा, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். परमेश्वर का राज्य में हमें पहुंचाएगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இடையில வந்து அது மூழ்கி போக கூடாது. बीच में वो नहीं डूबना है। ஏன் மூழ்கி போகிறது? மூழ்கி போகிற காரணங்கள் இருக்கு. क्यों डूब जाती है? डूबने के लिए कारण कहीं कारण है। இயேசு மாலுமியா இருந்தால் அது வந்து மூழ்கி போகாது. यीशु यदि उसके कप्तान होंगे तो वो नहीं डूबेंगे। இயேசு இயேசு சொல்லுகிறது அவருடைய வார்த்தை. यीशु यीशु जब हम कहते हैं वो उसका वचन है। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய வார்த்தையே நம்மை நடத்துகிறது. यीशु मसीह का वचन स्वयं हमें चलाती है। இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. यीशु मसीह ही वचन है, वचन ही यीशु है। அல்லேலூயா. हालेलुया। ஆழம் निறை கடலில் செல்கின்றது. गहराई से भरा हुआ समुद्र में वो सफर करती है। அலை வந்து மோதியும் செல்கின்றது. वो लहरें जब टकराता है तब भी वो आगे आगे चलती है। ஆர்ப்பரிப்போடும் செல்கின்றது. वो ललकारे के साथ आगे चलती है। எப்படி போகுது? ஆண்டவர் அதற்கு மாலுமியாக இருந்து. वो कैसे जाती है? परमेश्वर उसके कप्तान है। நிரந்தரமான இடத்துக்கு நோக்கி அது செல்கிறது. वो एक अविनाशी जगह की ओर वो जा रही है। பரமன் வாழும் தரம் நோக்கி. परम परमेश्वर जिधर है उधर उसकी ओर। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். परमेश्वर यीशु मसीह हमें बुलावा देकर हमें उधर ले चलता है। அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? उसके लिए हम क्या करना है? அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் இந்த உலகத்தை தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டார். परमेश्वर इस संसार बनने के पहले से हमें चुना है। உலகத்துக்கு முன்பு தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டு நம்மிலே அவர் அன்பு கூர்ந்தார். संसार उत्पन्न करने के पहले ही परमेश्वर हमें चुनते हुए हमसे प्रेम किया है। ஏற்ற வேளையிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை வேறு பிரிக்கிறார். उचित समय में परमेश्वर हमें चुनकर हमें अलग करता है। அல்லேலூயா. हालेलुया। நம்மை வேறு பிரித்து தேவன் நம்மை ஆண்டவர் நடத்துகிறார். हमें परमेश्वर जड़ से
अलग करके हमें परमेश्वर ले चलता है। உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை நேசித்தார் அல்லவா? संसार बनने के पहले से हमसे प्रेम किया है। நாம் அவர் நம்மிலே அன்பு கூர்ந்தபடியினாலே हम उसके ऊपर प्रेम रखने के कारण நாமும் அவரிலே அன்பு கூற வேண்டிய அவசியமா இருக்குது. हम भी उसके ऊपर प्रेम रखना अवश्य है। அல்லேலூயா. हालेलुया। வேத வசனம் சொல்லுகிறது, शास्त्र कहती है, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசன வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் परमेश्वर यीशु मसीह के बारे में भविष्य वाणी के रूप में भजन संगीता में இரண்டாம் சங்கீதம் दूसरा भजन संगीता 6ஆம் வசனம் 6वां वचन हम पढ़ेंगे। நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அல்லேலூயா. हालेलुया। பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணினார். पिता परमेश्वर यीशु मसीह को अभिषेक किए। சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். पिता परमेश्वर कहा कि सियोन में मेरे राजा को मैंने अभिषेक करके रखा। அல்லேலூயா. हालेलुया। அதே சங்கீதத்திலே 12வது வசனத்தை வாசியுங்கள். वही भजन संगीता में यदि हम 12वां वचन पढ़ेंगे तो குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். पुत्र को चुमो, ऐसा न हो कि वह क्रोध करे और तुम मार्ग ही में नष्ट हो जाओ, क्योंकि क्षण भर में उसका क्रोध भड़कने को है। हालेलुया। धन्य है वह जिनका भरोसा उस पर है। அல்லேலூயா. हालेलुया। வேத வசனம் என்ன சொல்லுகிறது இங்கே? शास्त्र इधर क्या कहती है? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட அந்த வசனம் यीशु मसीह के बारे में भविष्यवाणी के रूप में बताई गई वचन, குமாரன் கோபம் கொள்ளாமலும் पुत्र क्रोध न करे, நீங்கள் வழியிலே அழியாமலும் और हम मार्ग में ही नष्ट न हो जाए, இருக்கும்படிக்கு हम ऐसे बचने के लिए அவரை முத்தம் செய்யுங்கள். हम उसको चुम्मा दे, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். क्योंकि क्षण भर में उसका क्रोध भड़कने को है। அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். जो कोई उसके ऊपर भरोसा रखेंगे वे धन्य है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப பரலோகம் என்பது ஒரு யாத்திரை. स्वर्ग जाना वहाँ एक सफर है। எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்கி मिस्र देश से इजराइलियों को छुड़ाकर 40 வருஷமாய் நடத்தி சென்று 40 साल तक उन्हें परमेश्वर ले चला, வனாந்தரத்தின் வழியாய் நடத்தி சென்றார். जंगल के मार्ग में उन्हें ले चलाए, கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். कानान देश ले गए। ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், परमेश्वर उन्हें वादा किया, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். मैं ऐसे देश में ले जाऊंगा जिस देश में मध और दूध नदी के समान बहेगी, அங்கே கனி விருட்சங்கள் இருக்கிறது, उधर फलदायक वृक्ष रहेंगे, எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் ये வாக்குத்தத்தம் सब मैं तुम्हें दूंगा करके परमेश्वर वादा किया। அல்லேலூயா. हालेलुया। 40 வருஷமாய் வனாந்தரத்தின் வழியாய் நடத்தி சென்றார். 40 साल तक परमेश्वर जंगल में उन्हें ले चले। இது நிழலாய் இருக்கிறது. ये एक हमारे लिए एक छाया है, उदाहरण है, பொருள் என்னவென்றால் लेकिन सच इसमें सच क्या बात है? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகமாகிய பாவ உலகத்திலிருந்து நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே விடுதலையாக்கி परमेश्वर इस संसार नामक इस पाप की संसार से, उस गुलामी से हमें छुड़ाकर பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். स्वर्ग राज्य में हमें परमेश्वर ले चलता है। இது ஒரு நீண்ட பயணம். ये एक लंबा सफर है। அல்லேலூயா. हालेलुया। இந்த பயணத்துல தான் இப்ப நம்ம பாட்டா பாடணும். इस सफर के बारे में ही हम एक गीत अभी सांग गाए थे, இதுதான் விசுவாச கப்பல் என்று நாம் பாடணும். इसे ही हम विश्वास की जहाज करके हमने गाए। இந்த விசுவாச கப்பலிலே நாம் பயணம் செய்கிறோம். इस विश्वास की जहाज में हम भी यात्रा करते हैं, இதுதான் நம்முடைய வாழ்க்கை பயணம். वो ही हमारा जिंदगी का सफर है। இந்த வாழ்க்கை பயணம் எப்படி செல்ல வேண்டும்? इस जिंदगी का सफर हमारी कैसा होनी चाहिए? இந்த வசனம் என்ன சொல்கிறது? इस वचन में हमने क्या पढ़ा? குமாரன் கோபம் கொள்ளாமலும் पुत्र क्रोध न करे, நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி और हम मार्ग में ही नष्ट न हो जाए।
चाहिए। முத்தம் செய்யுங்கள். पुत्र को चुम्मा दो, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். क्योंकि क्षण भर में उसका क्रोध भड़कने को है। அவரை ஆண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். धन्य है वे जिनके भरोसा उस पर है। ஹalleluya. हालेलुया। அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர், परमेश्वर यीशु मसीह प्रेमी है, இரக்கமுள்ளவர், वो दयालु है, கிருபையுள்ளவர். अनुग्रह है, अधिकारी है। இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? लेकिन इधर वचन क्या कहती है? அவருடைய கோபம் उसका क्रोध கொஞ்ச காலத்திலே क्षण भर में அவருடைய கோபம் பற்றி எரியும். भड़कने को है, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். लेकिन जो कोई उसके ऊपर भरोसा रखेंगे वे धन्य है। ஹalleluya. हालेलुया। இயேசுநாதர் போல கோபம் உள்ளவர் ஒரு ஆண்டவர் கிடையாது. यीशु मसीह के समान क्रोधित एक परमेश्वर नहीं होंगे। அவர் அன்புள்ளவர், वो प्रेमी है, அதே நேரத்தில் பட்சிக்கிறார். लेकिन उसी समय में वो भस्म करने का आग है। ஹalleluya. हालेलुया। அவர் நம்மை ரட்சிக்கும்படியாக தம்முடைய அன்பை விளங்கப்படுகிறார். वो हमें उद्धार करने के लिए अपना प्रेम को प्रकट करता है। நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு हम परमेश्वर यीशु मसीह को पकड़कर அவரை முத்தம் செய்ய வேண்டும் அவசியமா இருக்கிறது. हम परमेश्वर को चुम्मा देना अवश्य है। முத்தம் என்னவென்றால் அன்பின் அடையாளமாய் இருக்கிறது. चुम्मा क्या दर्शाती है? वो एक प्रेम का चिन्ह है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். हम परमेश्वर के ऊपर प्रेम करने के लिए हम सब फर्जदार ही है। உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தார். संसार बनने के पहले से ही यीशु मसीह हम पर प्रेम किए हैं। தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ परमेश्वर अपना एकलौता पुत्र के ऊपर जो कोई विश्वास रखेंगे அவன் கெட்டு போகாமல் वे नष्ट नहीं होते, वे நித்திய ஜீவனை அடையும்படிக்கு अनंत जीवन पाने के लिए அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். उसे हमारे लिए देकर हमसे इतना ज्यादा प्रेम किया है। பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पिता परमेश्वर अपना एकलौता पुत्र यीशु मसीह को நமக்காக हमारे लिए அவர் ஒப்பு கொடுத்தார். हमारे लिए वो सौंप दिया। அவருடைய ஒரே குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தார். अपना एकलौता पुत्र यीशु मसीह को हमारे लिए सौंप कर हमसे प्रेम किए हैं। அதனால நாம் ஆண்டவரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டியது நம்முடைய கடமை. इसीलिए हम परमेश्वर के ऊपर प्रेम रखना अवश्य है। ஹalleluya. हालेलुया। அன்பு அவருக்கு கோபம் வந்துடக்கூடாது. परमेश्वर का क्रोध हम पर नहीं होना चाहिए। ஆண்டவர் கோபப்பட்டா அது யாரால தாங்க? परमेश्वर यदि क्रोध करेंगे तो कौन उसे सह पाएंगे? அவர் எப்படி அன்புள்ளவராய் இருக்கிறார் वो जितना हमसे प्रेमी है அதுபோல கோபம் உள்ளவராய். वैसे परमेश्वर क्रोधित भी है। குமாரன் கோபம் கொள்ளாமல் पुत्र क्रोध न करते हुए நீங்கள் வழியிலே அழியாமல் और हम मार्गों में नष्ट न हो जाए இருக்கும்படிக்கு ऐसे रहने के लिए அவரை முத்தம் செய்யுங்கள். उसे हम चुम्मा दे, அவரை அண்டிக் கொள்ளுங்கள். उसके निकट हम आए। அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். उसके निकट जो आ जाते हैं वे धन्य हैं। அவர்களை அந்த அழிவுக்கு தேவன் தப்புவிக்கிறார். उनको परमेश्वर उस नाश से बचाता है। இந்த உலகமே இப்படியே இருக்கும் என்று நினைக்க வேண்டாம். हम ऐसा न समझे कि इस संसार हमेशा के लिए ऐसा ही रहेगा। இந்த உலகமும் வானமும் பூமி எல்லாம் அழிந்து போகும். ये हम जो आकाश और पृथ्वी को देख रहे हैं ये सब मिट जाएंगे, இந்த பரலோகம் ஒரு நாள் அழியாது. लेकिन हम जिस स्वर्ग की बात कर रहे हैं वो कभी नहीं मिटेगी। பரலோகம் இருக்கிறது, நரகமும் இருக்கிறது. स्वर्ग भी है, नरक भी है। அது சத்தியம் சத்தியம் சத்தியம். ये सत्य है, सत्य है, सत्य है। அதெல்லாம் எங்கப்பா, அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு ஏமாந்துட வேண்டாம். हम ऐसा धोखा न खाए कि वो सब किधर है। ஹalleluya. हालेलुया। அதனால தேவனுடைய ராஜ்யம் செல்ல வேண்டுமானால் इसलिए यदि हमें स्वर्ग राज्य में जाना है तो அச்சம் போய் சேரணும். हम उस किनारा जाकर पहुंचना है। அதுவரைக்கும் தேவன் நம்மை நடத்த வேண்டும். तब तक परमेश्वर हमें ले चलाना அவர் நம்மை है। நடத்த வேண்டுமானால் वो यदि हमें चलाना है तो நாம் அவரிலே அன்பு கூற வேண்டும். हम उसके ऊपर प्रेम करना है। ஹalleluya. हालेलुया। அவரிலே எப்படி பண்ண அன்பு परमेश्वर के ऊपर मैं प्रेम कैसे जताऊं, எப்படி அன்பு கூற செய்யும்? कैसे मैं मेरा प्रेम को परमेश्वर को दिखाऊं। ஹalleluya. हालेलुया। வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் एक वचन का पढ़ेंगे। 3 வசனம். पहला यूहन्ना 5:3। पहला यूहन्ना के पुस्तक में 5:3। நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல.
क्योंकि परमेश्वर से प्रेम रखना यही है कि हम उसकी आज्ञा को माने और उसकी आज्ञाओं कठिन नहीं। அல்லேலூயா. हालेलुया। நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு हम கூறுகிறோம். परमेश्वर के आज्ञाओं को मानकर जब चलते हैं वो ही परमेश्वर के ऊपर हम प्रेम रखने का अर्थ அவருடைய है। கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. और परमेश्वर के आज्ञाएं कठिन नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அதனால அவருடைய கற்பனையை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். इसीलिए हम परमेश्वर की आज्ञाओं को बाल मानकर जब चलते हैं वही परमेश्वर के ऊपर प्रेम रखने का अर्थ है। அல்லேலூயா. हालेलुया। அப்படின்றால் அவருடைய வார்த்தையை கைக்கொள்ள வேண்டுமானால் तो यदि हम परमेश्वर की आज्ञाओं को मानकर चलना है तो முதலாவது அவருடைய வார்த்தையை கேட்டதன் पहला हम परमेश्वर के वचन को सुनेंगे तभी तो होगा। கேட்டதனப்ப அந்த வார்த்தையின்படி वचनों को जब सुनेंगे तभी तो उस वचनों के अनुसार चलने के लिए हम अर्पण करेंगे। நான் கேட்க மாட்டேன் காது மூடுனேன். मैं नहीं सुनूंगा बोलकर कान बंद कर लेंगे तो ஏப்பா எவ்வளவு நேரம் என்னால இருக்கு कितना लंबा समय मैं कैसे बैठूं? என்னால இருக்க முடியாது அதெல்லாம் கேட்க முடியாது. मैं बैठ नहीं पाऊंगा, नहीं सुन पाऊंगा। அப்படி 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 என்றால் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? यदि ऐसा है तो हम परमेश्वर के ऊपर कैसे प्रेम कर पाएंगे? அவரிடத்தில் அன்பு கூர்ந்து हम परमेश्वर के ऊपर प्रेम कर कर அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கும் பொழுது उसके वचन के अनुसार जब हम जीवन बिताएंगे நமக்கு அவர் மாலுமியா இருப்பார். वो हमारे लिए कप्तान बनकर रहेंगे। மாலுமியா இருந்து ஆண்டவர் பரலோக कप्तान बनकर हमें स्वर्ग राज्य की ओर ले அவர் चलेंगे। எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். वो जिधर हमें ले पहुंचने के लिए चाहता है அங்கே அவர் நம்மை கொண்டு போவார். उधर हमें पहुंचाएगा। அல்லேலூயா. हालेलुया। வழியிலே நம்ம அழிஞ்சு போக கூடாது. हम रास्ते में ही डूबना नहीं है। வழியில மூழ்கி போன கப்பல் அநேக கப்பல் இருக்கு. ऐसे रास्ते में डूबने वाली कई जहाज होते हैं। अभी इंडिया कपल विक्रांत हमारा ये भारत देश की जो जहाज विक्रांत போர் கப்பல் वो लड़ाई युद्ध करने वाली जहाज இப்பொழுது இருக்கிறது. अभी भी है। நாங்க போயிட்டு பார்த்திருக்கோம். हम जाकर उसे देख कर आए மூணு हैं। தடவை கூட போயிட்டு பார்த்திருக்கோம். இந்த மூணு தடவை 2-3 बार हमने देख कर आए हैं। இன்னும் இருக்கிறது. अभी भी है। ஆனா அது எந்த நாடுப்பா? ரஷ்யாவா? लेकिन वो कौन सी देश? रशिया। டைட்டானிக் टाइटैनिक ரஷ்யா கண்டுபிடிச்சது. அது கண்டுபிடிச்சாரு ஒரே முதல் பயணத்திலே போயிட்டு. वो जब पहले बनाए थे उस पहले सफर में ही वो डूब गई थी। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய கப்பல் வந்து இடையில மூழ்க கூடாது. लेकिन हमारा जहाज बीच रास्ते में नहीं डूबना है। அக்கறைக்கு போய் சேர வேண்டும். उस किनारा हम पहुंचना चाहिए। வழியில அழிஞ்சு போக கூடாது. वो हम रास्ते में ही नहीं मिटना है। இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற வசனம் தான் यीशु मसीह के बारे में ही बताया गया वचन है। குமாரன் கோபம் கொள்ளாமல் पुत्र क्रोध न करते हुए வழியிலே நாம் அழிந்து போகலாம். हम मार्ग में नहीं मिटते हुए இருக்கும்படி அவரை நாம் முத்த செய்யும். हम ऐसे बचने के लिए हम उस पुत्र को चुमा दे। அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். जो उसके निकट आ जाते हैं वे धन्य हैं। அல்லேலூயா. हालेलुया। அவரிடத்திலே அன்பு கூறாதவர்கள், जो उनके ऊपर प्रेम नहीं करते हैं, அவரை அண்டிக் கொள்ளாதவர்கள் जो उनके निकट नहीं आते हैं, வழியில அழிந்து போகும். वे बीच रास्ते में डूब जाएंगे। நம்மை அழிப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார். हमें डुबाने के लिए, हम डूब जाने के लिए परमेश्वर नहीं बुलाया है। அதற்காகவா இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை क्या கொடுத்தார். उसके लिए थोड़ी यीशु मसीह अपना जीवन को दिया है? நம்முடைய ஜீவனை காக்கும்பதற்கு हमारा जीवन को बचाने के लिए இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். यीशु मसीह अपना जीवन को हमारे लिए दिया है। திருடன் திருடவும் चोर चोर करने கொல்லவும் அழிக்கவும் வேண்டி और हत्या करने, नाश करने के வேறு लिए ஒன்றுக்கு வரான். और कुछ भी विषय के लिए नहीं आता। நானோ लेकिन मैं ஜீவனை கொடுக்கவும் जीवन देने அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் और उस जीवन परिपूर्ण होने के लिए मैं आया। அல்லேலூயா. हालेलुया। நானே நல்ல மேய்ப்பன், मैं ही अच्छा चरवाहा, ஆடுகளுக்கு என் ஜீவனை கொடுக்கிறேன் என்றார். भेड़ों के लिए अपना जीवन को मैं देता हूँ। கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவன் தம்முடைய ஜீவனை நமக்காக भेड़ों के लिए जो अपना जीवन को देता है करके बोला परमेश्वर, वो अपना जीवन को भी दिया। அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். वो दफना किया गया, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். वो तीसरे दिन जी उठे। உயிர்த்தெழுந்த இயேசு இன்றும் जी ஜீவிக்கிறார். उठा हुआ
परमेश्वर आज भी जीवित है। ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டிய சட்ட புத்தகங்களை எல்லாவற்றையும் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். परमेश्वर के राज्य में जाने के लिए कानून कायदा को परमेश्वर हमारे हाथों में लिखकर शास्त्र के रूप में हमारे हाथों में दिए हैं। வசனத்துக்கு நீங்க எப்படி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள், इस वचन के लिए हम जितना ज्यादा मुख्यता देंगे அது தேவனை கனப்படுத்துகிறது. वो परमेश्वर को आदर करने का समान है। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். परमेश्वर के आवाज को हम सुनना चाहिए। தேவனுடைய சத்தத்தை கேட்டால்தான், परमेश्वर के आवाज को यदि हम सुनेंगे, தேவனுடைய வார்த்தையை கேட்டால்தான் परमेश्वर के वचनों को यदि हम सुनेंगे, அந்த வார்த்தையின்படி நம்மளால் ஜீவிக்க उस முடியும். वचन के अनुसार हम जीवन बिता पाएंगे। ஹalleluya. हालेलुया। ஆதி மனிதன் ஆதாம் ஏவாளை தேவன் படைத்து आदि मनुष्य आदम और हवा को परमेश्वर ने बनाया। ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். परमेश्वर उन्हें आज्ञा दिए। ஏதேன் தோட்டத்திலே அவர்களை உலாவ வைத்தார். अदेन वाटिका में परमेश्वर उन्हें ठहरने के लिए रखा। ஹalleluya. हालेलुया। ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்தார்கள். वे परमेश्वर के साथ संपर्क करते थे। தேவன் தம்முடைய கட்டளையை கொடுத்தார் அவர்கள். परमेश्वर उनको एक आज्ञा दिए थे। இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனிகளை நீங்கள் புசிக்கலாம். इस वाटिका में जितने भी फल हैं वो सब तुम खा सकते हो। ஆனால் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற இந்த விருட்ச நன்மை தீமை அறிகிற இந்த விருட்சத்தின் கனியை புசியாதீர்கள். लेकिन इस वाटिका में जो बीच में भलाई बुराई जानने वाली उस फल को सिर्फ मत खाओ। புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். जिस दिन तुम उसे खा लोगे तुम जरूर मर जाओगे। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இந்த தோட்டத்தில் தான் நீங்க வந்து ஆளுங்கள். परमेश्वर उनको ये बोले थे कि तुम सारी वाटिका के ऊपर अपना हुकूमत रखो। உலகத்திலே படைக்கப்பட்ட மிருகங்கள் பட்சி பறவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். संसार में सृष्टि किया गया सारे जानवर पक्षियां सभी के ऊपर अपना हुकूमत जताओ। வேலை கொடுத்தார், அதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். वो सारी आशीष को और उनके लिए काम भी दिए। இதை செய்தால் நீங்கள் இப்படி இருப்பீர்கள், இதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். क्या करेंगे तो क्या हो जाएगा, क्या करना है क्या नहीं करना है, ऐसे कानून परमेश्वर उनको दिए। தோட்டத்திலே நடுவில் இருக்கிற இந்த நன்மை தீமை அறிகிற கனியை நீங்கள் புசியாதீர்கள். अदन वाटिका के बीच में रहने वाला भलाई बुराई की वो जानने वाली उस फल को मत खाओ। புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள். जिस दिन तुम खाओगे तुम जरूर मर जाओगे। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் ஜீவனையும் வைக்கிறார், परमेश्वर जीवन को भी रखता है, மரணத்தை வைக்கிறார். मृत्यु को भी उनके सामने रखा है। ஜீவ வழியை வைத்திருக்கிறார், மரண வழியை. जीवन की मार्ग को भी रखा है, मृत्यु की मार्ग को भी रखा है। எந்த வழி வேணும்? लेकिन कौन सी मार्ग हमें अवश्य है? ஹalleluya. हालेलुया। தேவனுடைய கட்டளை படி ஜீவிக்கும் பொழுதுதான் यदि परमेश्वर की आज्ञा के अनुसार हम जीवन बिताएंगे நமக்கு ஜீவன் உண்டாகும். हमारे अंदर जीवन उत्पन्न होगी। எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை செய்யணும். जो परमेश्वर करने के लिए आज्ञा दिया है हम उसे करना है। எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை जो செய்யக்கூடாது. हम नहीं करना है करके परमेश्वर बोले उसे हमें नहीं करना है। தேவனுடைய கட்டளைக்கு மீறினால் परमेश्वर के आज्ञा के यदि हम उल्लंघन करेंगे நம்முடைய பயணமும் வந்து கடல்ல முடியும். हमारी सफर बीच समुद्र में रुक जाएगी। ஹalleluya. हालेलुया। ஒருபோதும் இடம் கூடாது. उसके लिए हम कभी भी जगह न दे। ஆதியாகமம் 2:16 வாசிங்கள். उत्पत्ति 2:16 पढ़ेंगे। उत्पत्ति தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஹalleluya. அல்லேலூயா। और यहोवा परमेश्वर ने आदम को ये आज्ञा दी, को ये आज्ञा दी, तू वाटिका के सब वृक्षों के फल बिना खटखटाए खा सकता है। तू वाटिका के सब वृक्षों का फल बिना कटकटाए खा सकता है, पर ஹalleluya. हालेलुया। ஹalleluya. ஆண்டவர் சொல்கிறார், இந்த கனியை நீங்கள் இந்த நடுவில் இருக்கிற இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை புசிக்க கூடாது என்று சொன்னார். परमेश्वर कहा कि इस अदन वाटिका के जो बीच में होने वाली इस फल को नहीं खाना है। புசித்த நாளிலே நீங்கள் சாகவே लेकिन சாவீர்கள். जिस दिन उसको खाओगे तुम मर जाओगे। இது தேவன் கொடுத்த கட்டளை. ये परमेश्वर उन्हें दिया हुआ आज्ञा थी। தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கணும் இல்லையா? परमेश्वर के वचन के अनुसार हम जीवन बिताना है कि नहीं? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள்.
परमेश्वर के वचनों को उन्होंने सुने, ஆனா அதன்படி ஜீவிக்கல. लेकिन उसके अनुसार वे नहीं जिए। ஆகையினால் தான் அவர்களை மரணம் ஆண்டு கொண்டது. इसीलिए उनको मृत्यु हुकूमत किया। அவர்கள் என்றென்று வாழும்படிக்கு தான் அவர்களை தேவன் உருவாக்கினார். वे हमेशा जीवित रहने के लिए परमेश्वर उन्हें सृजाए थे। ஆனால் அவர்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமையினால், लेकिन उनके आज्ञा न मानने के कारण மரணம் அவர்களை ஆண்டு கொண்டது. मृत्यु उनको प्रभुता की। அதுக்கு காரணம் என்ன? उसका कारण क्या था? ஆதியாகமம் 3:5 வாசி. उत्पत्ति 3:5 को हम पढ़ेंगे। நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஆண்களை சேர்த்து வாசிகள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. 14 भी पढ़ेंगे हम। तब सर्प ने स्त्री से कहा, तुम निश्चय न मरोगे। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर क्या कहे? நீங்கள் சாகவே சாவீர்கள். तुम जरूर मर जाओगे। பிசாசு என்ன சொல்லுகிறது? लेकिन शैतान क्या कह रहा है? சாகவே சாவதில்லை. तुम नहीं मरोगे। ஆண்டவர் சொன்னார் 2 தடவை. परमेश्वर भी 2 बार बोले उनसे, நீங்கள் சாகவே சாவீர்கள். तुम जरूर मरोगे। 2 தடவை சொல்லுகிறார் என்று 2 बार परमेश्वर यदि बोल रहे हैं, தேவன் அதை உறுதிப்படுத்துகிறார். परमेश्वर उस विषय को दृढ़ कर रहा है। ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சாகவே சாவீர்கள். परमेश्वर कहा कि तुम जिस दिन खाओगे उस दिन मर जाओगे। சாத்தான் வந்து சொல்லுகிறார், लेकिन शैतान आकर इनसे क्या बोला? நீங்கள் சாகவே சாவதில்லை. तुम नहीं मरेंगे, निश्चय नहीं मरेंगे। ஆண்டவர் பேசுகிறார், परमेश्वर भी बोलता है, சாத்தான் வந்து பேசுகிறார். शैतान भी आकर इनसे बोला, யாருக்கு செவி கொடுப்பீங்க? लेकिन अब किनके बात को कान लगाकर सुने? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். परमेश्वर के वचनों के लिए जब कान लगाएंगे நித்திய ஜீவன் உண்டு. अनंत जीवन होगी। சாத்தானுக்கு செவி கொடுத்தார். लेकिन यदि हम शैतान के लिए हमारे कानों को लगाएंगे, மரணம். हमारे लिए मृत्यु। இதான் சத்திய விளக்கம். यही ये सत्य हमें बताती है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய வார்த்தையே நமக்கு நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தி செல்கிறது. परमेश्वर का वचन ही हमें अनंत जीवन की ओर हमें ले चलती है। வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். परमेश्वर के वचनों को हम जांच कर देंगे, அவைகளினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களே, उसके कारण हमारे लिए अनंत जीवन होगी करके हम विश्वास किया है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொல்லுவார்ப்பா, ஆராதனைக்கு போ. परमेश्वर कहेंगे कि आराधना में जाओ। ஆண்டவர் சொல்லுவார், ஜெபம் பண்ணு. परमेश्वर हमसे कहेंगे कि प्रार्थना करो। காலையில எழுந்திருப்பாரு, நான் 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணு. सुबह 4 बजे उठकर प्रार्थना कर। ஆண்டவர் சொல்லுவார், परमेश्वर कहेंगे, காலையில தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். जो सुबह सुबह मुझे ढूंढता है वो मुझे पाता है। சாத்தான் சொல்லுவான், लेकिन शैतान क्या बोलेगा? கொஞ்ச நேரம் தூங்கு. और थोड़ा देर सो जा, இன்னும் நேரம் இருக்கு. और भी समय है, கொஞ்ச நேரம் தூங்கு. और थोड़ी देर सो जा, தூங்கு தூங்கு தூங்கு. सो जा सो जा सो जा। தூங்கியே வச்சிரும். हमें ऐसे ही सुला देगा। அப்ப நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணுமா? तो हम परमेश्वर के वचन को सुनना है, சாத்தானுடைய வார்த்தை கேட்கணும். शैतान की आवाज को कान लगाना है। இந்த உலகத்துல ஆவிகள் இருக்கிறது. इस संसार में आत्माएं मंडराते हैं। 33 கோடி அசுத்த ஆவிகள் இந்த உலகத்திலே விழுந்திருக்கிறது. 333 करोड़ अशुद्ध आत्मा स्वर्ग से नीचे गिरे हैं। தேவதூத சேனைகளை தேவன் சபித்து இந்த உலகத்திலே பூமியில கீழே தள்ளி போட்டார். जो स्वर्ग दूत थे परमेश्वर उन्हें श्राप देकर इस संसार में नीचे गिरा दिए। சொல்லத்துக்கு பயப்பட வேண்டாம்ப்பா. हम बोलने के लिए डरने की कोई आवश्यकता அதுதான் नहीं है, உண்மை. वही सच है। இந்த ஆவிகள் தான் மனிதர்களை கெடுத்து ये आत्मा ही मनुष्य को बिगाड़ कर பரலோகத்துக்கு போக விடாதபடி स्वर्ग में न जाते हुए இந்த உலகத்திலே இருந்து சால் इस संसार में ही रहकर तू मर जा, என்ன நம்மை மூழ்கி போடுகிறது. ऐसे हमें डुबा देती है। வழியிலே நாம் அழிந்து போகாதபடி हम हमारे मार्गों में हम नष्ट नहीं होना चाहिए। குமாரனை நாம் முத்தம் செய்ய வேண்டும். हम पुत्र को चुमा देना है। அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் जो कोई उसके निकट आ जाएंगे பாக்கியவான்கள், वे धन्य है, மற்றவர்கள் துர்பாக்கியவான்கள். बाकी लोग अभाग्य है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம பாக்கியவான்களா இருக்கணுமா துர்பாக்கியவான்களா இருக்கணுமா? क्या हम भाग्य रहना है, नहीं तो अभाग्य रहना है? ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. हम परमेश्वर के आवाजों के लिए हमारे कान लगाना है। ஆதாம் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள். आदम और हव्वा परमेश्वर के आवाजों को भी सुने थे சாத்தானுடைய வார்த்தையை கேட்டார்கள். और शैतान की आवाजों को भी सुने थे, ஆனா எதுக்கு செவி கொடுத்தாங்க? लेकिन वो किसके लिए आज्ञा माने? ஆண்டவரை நம்பல, परमेश्वर के ऊपर भरोसा नहीं किए, சாத்தானை நம்பல. लेकिन शैतान के ऊपर भरोसा रखे। அதனாலதான் மரணம் வந்தது. इसके लिए उनके जीवन
जीवन में मृत्यु आ गई। ஹalleluya हालेलुया। ஒருபோது சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கூடாது। हम कभी भी शैतान के आवाज के लिए कान नहीं लगाना है। மற்ற மனிதர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காது। बाकी मनुष्यों के आवाजों के लिए भी हमारा कान नहीं लगाना है। தேவனுடைய தோட்டம் என்பது சபை। परमेश्वर का वाटिका मतलब वो परमेश्वर की कलीसिया। சபையிலே தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது। कलीसिया में परमेश्वर के वचन दी जाती है। சாத்தான் எங்க இருந்தான்? தோட்டத்துக்கு வெளியே இருந்தான்। शैतान किधर था? वो वाटिका के बाहर था। வெளியில இருந்து உள்ள வந்துட்டான்। वो बाहर से अंदर आ गया था। அவன் தான் வந்து சொல்றான்। वो ही आकर अभी बोलने लगा। கவனமாய் கேட்டால் இதனுடைய சத்தியம் விளங்கும்। यदि हम ध्यान से सुनेंगे तो इसकी गहराई सत्य में समझ में आएगी। வெளியில இருந்து வருவான், சாத்தான் வருவான்। शैतान बाहर से आएगा। எப்பா இதெல்லாம் பொய்யப்பா, இதெல்லாம் நம்பாத। ये सब झूठ है, इसके ऊपर भरोसा मत करो। ஆண்டவர் பொய் சொல்லிட்டாரு। परमेश्वर झूठ बोले हैं। ஆண்டவர் சாகவே நீங்க சாகவே சாவீர்கள் என்று சொன்னார் இல்லையா? परमेश्वर तो कहा था कि तुम मर जाओगे। நீங்க சாவ மாட்டீங்க, तुम नहीं मरोगे। நீங்க தேவர்கள போல ஆயிடுவீங்க। तुम परमेश्वर के समान बन जाओगे। சாத்தான் சொல்லுவான்। शैतान हमें आकर बोलेगा। அதுக்கு செவி கொடுக்க கூடாது। लेकिन उस विषयों के लिए हम हमारे कान नहीं लगाना है। சாத்தான் சொல்லுவான் நீங்க பெரியவனாக ஆக்கிடலாம்। शैतान हमसे देख रहेगा कि तुम बड़े बन जाओगे। ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆசீர்வாதம் சொல்லியே சாத்தான் அமுக்கிடுவான்। आशीष मिलेगी बोलकर ही शैतान हमें डुबा देगा। அது ஒருபோதும் எனக்கு கூடாது। उसके लिए हम कभी नहीं जगह देना है। हालेलुया हालेलुया। ஆசீர்வாதத்தை தேவனே நமக்கு தருகிறார்। आशीष हमें परमेश्वर स्वयं हमें देते हैं। இந்த உலகத்துல என்ன தேவை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார்। इस संसार में हमारी जो जरूरत है वो सब परमेश्वर जानते हैं। தேவனுடைய வார்த்தைக்கு தான் நாம் செவி கொடுக்கணும்। परमेश्वर के आवाजों के लिए हम हमारे कान लगाना है। செவி கொடுத்து அதன்படி ஜீவிக்கிறது தான் நாம் ஆண்டவரிலே அன்பு கூறுவது। कान लगाकर जब उसके लिए आज्ञा मानकर जीवन बिताते हैं, यही उसका अर्थ है कि हम परमेश्वर के ऊपर प्रेम करते हैं। ஆண்டவரிலே அன்பு தான் இருக்கு, அன்பு தான்। परमेश्वर के ऊपर तो मैं प्रेम रखा हूँ। உனக்கு தெரியுமா நான் நேசிக்கலன்னு? क्या तुम थोड़ी जानते हो कि मैं परमेश्वर से प्रेम नहीं करता? அன்பு உள்ளதா இருக்கு। प्रेम तो अंदर है। உனக்கு தெரியுமா? तुम जानते क्या है? நான் நேசிக்கிறேன்। मैं तो प्रेम करता हूँ। நேசிக்கிறதா நம்முடைய கிரியைகள் தெரியலையா? तो यदि हम प्रेम करते हैं तो हमारा क्रिया में हाँ वो समझ में आती है। நேசித்தால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் அல்லவா? यदि हम प्रेम करते रहेंगे तो हम उस परमेश्वर के ऊपर वो हमारा क्रिया में प्रकट होगी। சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே மாட்டோம்। हम शैतान के आवाजों के लिए कान नहीं लगाएंगे। ஓ சாத்தானே यदि சாத்தானை விரட்டணும்। भाग शैतान कर हम शैतान को भगा देंगे। ஆண்டவருடைய வார்த்தையை பற்றிக் கொள்ள வேண்டும்। हम परमेश्वर के वचन को पकड़ लेना है। ஹalleluya हालेलुया। இந்த உலகமோ இருளாய் இருக்கிறது। इस संसार तो अंधकार से भरी हुई है। வசனம் தான் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறது। इस वचन ही तो हमें उजाला देती है। இந்த வெளிச்சத்திலே நடந்தால் इस उजाले में यदि हम चलेंगे நாம் இந்த உலகத்திலே அழிந்து போக மாட்டோம்। हम इस संसार में नहीं मिटेंगे। குருடனுக்கு பின்னால போனா यदि अंधों के पीछे पीछे हम भी चलेंगे, அவனோட சேர்ந்து நாம குளிக்கல விழுந்துரும்। उनके साथ मिलकर हम भी गड्ढे में गिर जाएंगे। ஏப்பா அவனுக்கு மற்றவங்களுக்கு வசனம் தெரியாது। बाकी लोगों को तो इस वचन के बारे में नहीं मालूम है। அவன் இருளாய் இருக்கிறான்। वो खुद अंधकार में है। அவன் பின்னால போனா यदि हम उनके पीछे जाएंगे நாமும் அவனோட சேர்ந்து போயிடும்। हम भी उनके साथ मिलकर डूब जाएंगे। சாசிக்கு ஒருபோதும் செவி கொடுக்க மாட்டோம்। शैतान के लिए कभी भी हमारे कान नहीं लगाना है। பக்கத்து வீட்டுல உள்ளவன் ஏதால உள்ளவன் हमारे पड़ोसी, सामने वाले, சொந்தக்காரன் हमारे रिश्तेदारों வந்து சொல்லலாம் आकर हमसे बोल सकते हैं என்னப்பா இருக்கு? क्या है इधर? ஒரு சிலை இருக்கா? एक मूर्ति तोड़ी है, ஒரு போட்டோ இருக்கா? एक फोटो भी नहीं है, ஒண்ணே கிடையாது। कुछ भी नहीं है। பாரு எல்லாம் சிலை। उधर देखो कितनी कितनी सारे मूर्तियां, எவ்வளவு பெரிய சிலை। कितनी बड़ी मूर्ति। பக்கத்துல வந்து பையா இருந்து சொல்லுவேன் बाजू में रहने वाले आकर बोलेंगे அவனுக்கு பின்னால பிசாசு இருக்குது। उनके पीछे शैतान है। ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமா? परमेश्वर के आवाज को कान लगाएंगे, பிசாசுக்கு செவி கொடுப்போம்। नहीं तो शैतान की आवाज के लिए कान लगाएंगे। பிசாசுக்கு செவி கொடுத்தால் शैतान के लिए अगर यदि हम कान लगाएंगे तो அக்கறைக்கு போக முடியாது। हम उस किनारे नहीं जा இந்த पाएंगे। உலகத்திலே इस संसार में அவ்வளவுதான் முடிஞ்சது। इस संसार में ही हम खत्म हो जाएंगे। நம்ம அப்படி போக கூடாது। हम ऐसा नहीं जाना है। தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும்। परमेश्वर की आवाज के लिए हम कान लगाना है। தேவனுடைய வார்த்தையின்படி परमेश्वर के वचन के अनुसार, தேவனுடைய வார்த்தையை கேட்டும் परमेश्वर के वचनों को सुनकर அதன்படி செய்யாதிருக்கிறவன் उसके अनुसार जो नहीं करते हैं தன்னை தானே வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான்। वे अपने आप को धोखा
धोखा देते हैं। ஹalleluya हालेलुया। இப்ப ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டார்கள் आदम और हव्वा तो परमेश्वर की आवाजों को तो सुने थे, ஆனா கீழ்ப்படியல लेकिन वे उसकी आज्ञा नहीं माने। சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல शैतान के आवाजों को सुनकर उसको मान लिए। ஆண்டவருடைய வார்த்தையை அலட்சியம் செய்தார் परमेश्वर के वचनों को वे ठुकरा दिए। நாம அப்படி இருக்க கூடாது लेकिन हम ऐसे नहीं रहना है। ஹalleluya हालेलुया। நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது हमारे अंदर एक आत्मा है, ஆவி ஆத்மா சரீரம் प्राण आत्मा शरीर। நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது हमारे अंदर एक प्राण है, சாஸ்திரனுடைய ஆவி இருக்கிறது शैतान का भी प्राण है தேவனுடைய ஆவி இருக்கிறது और परमेश्वर का भी प्राण है। ஹalleluya हालेलुया। தேவனுடைய ஆவியாருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் पवित्र आत्मा की आवाज के लिए हम कान लगाना है। தேவனுடைய ஆவியானவர் பேசுறது தான் கேட்கணும் पर पवित्र आत्मा जो बोलते हैं उस आवाजों को ही हम सुनना है। சாஸ்திரனுடைய ஆவி நம்ம கிட்ட வந்து போராடும் शैतान का आत्मा भी हमसे आकर लड़ती है। ஆண்டவர் இதை செய்ய என்று சொல்லுகிறார் परमेश्वर तो इधर कहते हैं कि इसे करे, பிசாசு சொல்ல செய்யாத लेकिन शैतान कहेगा कि मत करो। ஆண்டவர் சொல்றாரு இதை செய்யாதே जब परमेश्वर बोलेंगे कि मत करो, சாத்தான் சொல்றாரு இதை செய்யுங்க लेकिन शैतान आकर हमें बढ़ावा देगा कि करो। எப்ப இது என்ன ஜாலியா இருக்கு ये भी इसमें कितने ऐश है, செய்ய करो करो करो। குட்டி குட்டி हाँ पियो पियो, சாப்பிடு சாப்பிடு खाओ खाओ। ஆண்டவர் சொன்னாரு இதை செய்யாத परमेश्वर तो मना किए है कि इसे न करे। ஆண்டவர் செய்யாதே சொல்லுகிறது परमेश्वर मना करने वाले कोई भी बातें சாத்தான் சொல்லுவான் செய்யிச்சு शैतान हमें देखकर कहेगा कि करो। ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணுமா பிசாசுடைய लेकिन हम परमेश्वर की आवाजों के लिए कान लगाना है कि शैतान की आवाजों के ஆண்டவருடைய लिए। வார்த்தைக்கு செவி கொடுத்தார் परमेश्वर की आवाजों के लिए हम कान लगाकर அப்படி सुनेंगे। ஜீவிக்கும் பொழுது उसके अनुसार जब हम जीवन बिताएंगे, அவருடைய அர்த்தம் தான் நாம் அவரிலே அன்பு கூறுகிறோம் उसका अर्थ ये है कि हम परमेश्वर पर प्रेम करते हैं। ஹalleluya हालेलुया। ஒரு ஆள் இப்ப நான் ரொம்ப நேசிக்கிறவனா अब समझे, मैं एक व्यक्ति से अधिक प्रेम करता हूँ, இவ கேட்டதெல்லாம் நான் வாங்கி தருவேன் ये जो भी मांगते हैं मैं उन्हें दिलाऊंगा। ஹalleluya हालेलुया। முடியாட்டால் கடன் வாங்கியாத வாங்கி यदि கொடுப்பேன் नहीं होगा तो भी उधार लेकर मैं दिला दूंगा, ஐயா கேட்டுட்டானே क्योंकि उसने मांग लिया। அன்பு இல்லனா प्रेम नहीं रहेगा तो போயா தேவையில்ல போ जाओ जाओ नहीं चाहिए, அதெல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது ऐसा सब नहीं होगा। இது போலதான் ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்தார் इसी प्रकार यदि हम परमेश्वर से प्रेम करेंगे அவர் तो என்னெல்லாம் சொன்னார் वो जो भी बोलेंगे அதுக்கு கீழ்ப்படிவோம் हम उसकी आज्ञा मानेंगे। அன்பு இல்லை என்றால் यदि प्रेम हमारे अंदर नहीं होगी तो இதெல்லாம் நம்மளால முடியாது ये सब हमसे नहीं होगा। அவர் சொல்கிறார் அவருடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல परमेश्वर की वचन कहते हैं कि उसकी आज्ञा ये कठिन नहीं है। ஹalleluya हालेलुया। வார்த்தை கைக்கொள்கிறதே அவர்கள் அன்பு கூறுவதாம் वचनों को आज्ञा मानना उसको उसके ऊपर प्रेम रखने का अर्थ है। ஹalleluya हालेलुया। சாத்தா வந்து சொல்லுவான் அதுக்கு செவி கொடுக்கவே கூடாது शैतान आकर बोलेगा हम उसके लिए कान नहीं लगाना है। ஹalleluya हालेलुया। மரியாள் மார்த்தாளை நாம் பார்க்கிறோம் मरियम माता को हम देखते हैं। மரியாள் வீட்டுக்கு ஆண்டவர் அடிக்கடி போவார் मरियम के घर में परमेश्वर बार बार जाते थे। பெத்தானியா கிராமத்துக்கு போனார் वो बेतानिया जब नगर में परमेश्वर जब भी जाते थे, அந்த மார்த்தாள் மரியாளுடைய சகோதரர் தான் லாசரு उस माता मरियम के जो भाई थे जो लाजरस, இந்த லாசருக்குள்ளே இயேசு கிறிஸ்து மிகவும் அன்பா இருந்தார் इस लाजरस से यीशु मसीह अधिक प्रेम रखे थे। இவன் பரித்தை நான்களுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் ये मरकर तीसरे दिन यीशु मसीह जी उठे। ஒரு நாள் அங்கே போய் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறார் एक बार परमेश्वर उधर जाकर बैठे थे। தேவன் பரலோக ராஜ்யத்தை குறித்த உபதேசத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் परमेश्वर स्वर्ग राज्य के बारे में उपदेश उन्हें बता रहे थे। மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார் लेकिन मरियम परमेश्वर के पांव तले बैठकर परमेश्वर से वचन सुन रही थी। ஹalleluya हालेलुया। எப்ப இயேசுநாதர் வந்திருக்கிறார் சொல்லிட்டு மார்த்தாள் வந்து சமைத்துக் கொண்டிருக்கிறார் यीशु मसीह आए हैं करके मार्तम खाना पका रही थी। அதுவும் ஊழியம் தான் वो भी सेवा है। ஆண்டவருக்கு தான் ஆகாரம் சமைச்சு இருக்கிறார் वो परमेश्वर के लिए से भोजन बना रही थी। ஆனா ஆண்டவருடைய போஜனம் என்ன लेकिन परमेश्वर का भोजन क्या है? என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தம் செய்கிறதே என்னுடைய போஜனம் लेकिन परमेश्वर क्या कह रहे हैं कि जो परमेश्वर का भोजन क्या है कि मुझे बेचने वाले पिता का इच्छा पूरा करना ही मेरा भोजन है। ஆனா மார்த்தாளோ சரீரத்தினுடைய உணவுக்காக தயார் பண்ணி கொண்டிருக்கிறார் लेकिन मार्तम शरीर की आवश्यकता भोजनों को तैयार
कर रहा தனியா है, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். अकेले में कष्ट उठा रही थी, ஆண்டவரே கேட்கிறார், परमेश्वर से मांग रही थी, ஆண்டவரே நான் தனியா கஷ்டப்படுறேன், परमेश्वर मैं अकेले में कष्ट उठा रही हूँ, உமக்கு இறக்கம் இல்லையா? क्या आपके अंदर मेरे लिए दया नहीं है? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 ல இருந்து 42க்குள்ளே எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாம். लूक सुसमाचार 10 में 42 में इस प्रकार दिया गया அதை है, நான் சொல்லுகிறேன். उसे मैं बोल दे रहा हूँ, ஆண்டவரே உமக்கு இறக்கம் இல்லையா? प्रभु क्या आपके अंदर मेरे लिए दया नहीं है? நான் ஒத்தியில கஷ்டப்படுகிறேன். मैं अकेले में कष्ट उठा रही हूँ, எனக்கு உதவி செய்யறதுக்கு மரியாதை அனுப்புங்க. मुझे मदद करने के लिए आप मरियम को भेजिए। ஆண்டவருடைய வார்த்தைன்னு போயிட்டு உட்கார்ந்துட்டே இருக்க. नहीं, वो केवल परमेश्वर का वचन वचन करके जाकर बैठी है। இங்க வாங்க, என் கூட வந்து சாப்பாடு சமைக்கிறதுக்கு உதவிக்கு இங்க வரணும். आप उसको बोलो कि मुझे खाना पकाने के लिए, मुझे मदद करने के लिए बोलो। ஆண்டவர் என்ன சொல்கிறார்? परमेश्वर लेकिन क्या कहा? மார்த்தாளே மார்த்தாளே, मारता मारता, நீ अनेक காரியங்களை குறித்து கவலையா இருக்கிறாய். तू अनेक विषयों को लेकर तू चिंता करती रहती है, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். लेकिन मरियम सबसे उत्तम भाग को उसने चुन लिया। ஹalleluya, हालेलुया। எப்பா உலகத்திலே अनेक கவலைகள் இருக்கிறது. संसार में अनेक चिंता होती है, எனக்கு வீடு இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, मेरे लिए घर नहीं है, मेरे लिए ये नहीं है, वो नहीं है, எங்க அண்ணா வாங்கிட்டா நான் என்னால வாங்க முடியல, मेरे भाई ने खरीद लिया, मैंने नहीं எங்க खरीदा, மாமா வீட்டுல அது இருக்கு, இது எனக்கு ஒண்ணு இல்லையே. हमारे मामा के घर में ये है वो है, मेरे लिए नहीं है। உலக கவலையை சாத்தான் கொண்டு வருவான். संसार के चिंताओं को शैतान ले आएगा, அதுக்கு நாம செவி கொடுக்க கூடாது. लेकिन उसके लिए हम कान नहीं இந்த लगाना உலக है। கவலையை காட்டி காட்டி इस संसार के बारे में चिंता दिखा दिखा வேலை कर, இல்லையே, வேலை இல்லையே, வேலை இல்லையே, काम नहीं है, ये नहीं है, वो नहीं है, வருமானம் இல்ல, வருமானம் இல்ல, आमदनी नहीं है, அங்க வேலைக்கு போவோம், इसलिए काम पर जाएंगे, அங்க பாப்போம், हम उसे அங்க देखेंगे, போனாலன்னப்பா வயிறு நிறையே. उधर जाएंगे तभी तो पेट भरेगा। ஹalleluya. हालेलुया। அப்பா இந்த உலகத்தை குறித்தே சிந்தனை கொண்டு வருவா சாத்தான். इस संसार के बारे में ही हमें सोच को ले आ जाएगा। மார்த்தாளே மார்த்தாளே, நீ अनेक காரியங்களை குறித்து கவலையாக இருக்கிறாய். मार्था मार्था, तू अनेक बातों को लेकर तू चिंता करती रहती இந்த है। கவலையை காட்டி காட்டியே சாத்தான் எழுதிடுவான். इस ऐसे अनेक चिंताओं को दिखा दिखा कर शैतान हमें उधर खींच कर ले जाएगा। ஹalleluya. हालेलुया। எப்பா இங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுனா इधर यदि क्रिसमस हम मनाएंगे, வேலைகள் செய்யறதுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. काम करने के लिए बहुत आते हैं, அது ஊழியம் தான். वो भी एक सेवा है। பட்டர் போட்டு டேபிள் போட்டு அதை தூக்கி இதை தூக்கி हाँ, वो टेबल उठाकर कई सारे काम होते हैं, இதெல்லாம் செய்வாங்க. ये सब सेवा है। ஆனா வசனம் கேட்கணும்னா लेकिन वचन सुनना है तो அது வேண்டாம், தவிர்க்கணும். वो बाद में हम देख लेंगे, இதெல்லாம் தேவையில்லை. ये सब हमें नहीं அவனுக்கு चाहिए। எப்படிப்பா இருக்கு? ये इतना देर हम कैसे उधर जाकर ஆனா बैठेंगे? தேவனுடைய வார்த்தை தான் நம்மை பரலோகம் கொண்டு போகிறது என்பதை அறியாதிருக்கிறீர்கள். लेकिन हम ये नहीं जानते कि परमेश्वर का वचन ही हमें स्वर्ग राज्य पहुंचाएगा। அதை செய், இதை செய். हम ये करेंगे वो करेंगे, வேற வசனத்தை கேட்க வேண்டாம். लेकिन परमेश्वर के वचन को हम नहीं सुनना है। வேற வசனம் பிரசங்கிக்கிறதுல அந்த நேரத்துல தான் வெளியே போடும். वचन जब प्रचार किए जाते हैं उस समय हम बाहर चले जाते அந்த हैं, நேரத்துல டாய்லெட் வரும். उस समय में हमें टॉयलेट आएगी, வெளியதுக்கு அங்க போகணும், இங்க போகணும், எனக்கு அது வேணும். वहां जाकर ये चाहिए वो चाहिए, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவோம். थोड़ा देर हम रुक कर आ இப்படி जाएंगे। சாத்தான் கொண்டு வருவான் சிந்தனைகளை. ऐसे शैतान हमारे सोचों में, दिमाग में सोच लेकर आएगा, எனக்கு கொடுக்கவே கூடாது. हम उसके लिए जगह नहीं देना है। அதான் ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ अनेक காரியங்களை குறித்து கவலையாக இருக்கிறாய். इसीलिए परमेश्वर मार्था को देखकर कहा कि तू अनेक बातों को लेकर तू चिंता करती அது रहती है, தேவையில்லப்பா. वो हमारे लिए अवश्य नहीं है। தேவையானது ஒன்றே. हाँ, हमारी जरूरत बात केवल एक है, மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். मरियम अपने से उत्तम भाग को उसने चुन लिया। அந்த நல்ல பங்கு தான் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிக்கிறது. वो उत्तम भाग ही परमेश्वर के आवाज को सुनकर उसके अनुसार जीवन बिताना, இதன்படி ஜீவித்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். इसके अनुसार जीवन बिताने पर ही हम स्वर्ग राज्य पहुंच पाएंगे। சாத்தான் சொல்லுவா, அதை இதை கொண்டு வந்து காட்டுவா. शैतान हमें ये वो दिखाएगा, அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. उसके लिए हम बिल्कुल जगह नहीं देना है। ஹalleluya. हालेलुया। சாத்தான் சொல்லுவா, நீ இப்படி செஞ்சாதான் நல்லா இருப்ப, நல்லா இருப்பேன்னு சொல்லுவா. शैतान हमें देखकर कहेगा कि तू ये करेगा वो करेगा तभी तो अच्छा रहेगा, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. लेकिन उसके लिए हम बिल्कुल जगह नहीं देना है। ஹalleluya. हालेलुया। வசனத்தை வாசிப்போம். एक वचन को हम पढ़ेंगे, 1 கொரிந்தியர் 15:19. पहला कुरिन्थियों 15 में 19। இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். यदि
हम केवल इस जीवन में मसीह से आशा रखते हैं तो हम सब मनुष्यों से अधिक अभागे हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. நன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கையாய் இருந்தால், यदि केवल इस संसार के लिए हम परमेश्वर मसीह के ऊपर आशा रखते रहेंगे எல்லா तो மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். हम सारे मनुष्यों से अभागे हम रहेंगे। இந்த இம்மை என்பது இந்த உலகத்திற்குரிய इस संसार मतलब इस संसार की बातें, மறுமை என்பது பரலோகராஜ்யத்தை குறிக்கிறது. तो इस दूसरी जिंदगी मतलब स्वर्ग राज्य को दर्शाती है। இக்கரை என்பது இந்த உலகம், इस किनारा इस संसार है, அக்கறை என்பது பரலோகராஜ்யம். लेकिन उस किनारा स्वर्ग राज्य இந்த है। உலகத்திலிருந்து தேவன் நம்மை ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். इस संसार से परमेश्वर हमें उद्धार करते हुए स्वर्ग राज्य हमें पहुंचाता இந்த है। உலகத்தில் எப்போது நம்மால் இருக்க முடியாது. इस संसार में हमेशा हम नहीं टिक सकते। எல்லாரும் ஒரு நாள் மரித்துதான் ஆக வேண்டும். सब एक दिन मरना ही है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் பரலோகம் போக வேண்டும். लेकिन जब हम मर जाएंगे तब हमें स्वर्ग राज्य जाना है। இப்ப இந்த உலகத்துல உழைக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க நல்லா இருக்கிறாங்க. इस संसार में जो मेहनत करते हैं वो तो सब बहुत अच्छे रहते हैं। அதானி இருக்கிறா, அம்பானி இருக்கிறா. अदानी है, अंबानी है, ஏய் அப்பா எவ்வளவு கோடி, எத்தனை ஆயிரம் ஆயிரம் கோடி கோடியா இருக்கிறா. उनके पास कहीं हजार हजार करोड़ उनके पास है। அவ்வளவு பணம் இருந்தா பரலோகம் ஏற முடியுமா? क्या उतना पैसा होने पर स्वर्ग चले जा सकते முடியாது, हैं? முடியாது. नहीं जा सकते, नहीं होगा। பணம் எல்லாம் அல்ல, सब पैसा ही सब कुछ नहीं है। செத்த நரகம். मरने पर नरक। இந்த உலகத்தை காட்டி காட்டி சாத்தா நரகத்துக்கு கொண்டு போயிடுவார். इस संसार को हमें दिखा दिखा कर शैतान हमें नरक ले चला जाएगा। ஒருபோதும் இடம் கூடாது. उसके लिए कभी हम जगह नहीं देना இந்த है। உலகம் அழிவுக்குரியது. इस संसार नाश के लिए रखा गया है। பணம், வெள்ளி, பொன்னி எல்லாம் அழிந்து போகும். पैसा, सोना, चांदी सब मिट जाएंगे, அழியாதது ஒன்றே, लेकिन अविनाशी एक ही, தேவனுடைய ராஜ்யம். वो परमेश्वर का राज्य। அதான் ஆண்டவர் சொன்னார், इसे ही परमेश्वर कहा। மரியாளோ தன்னை விட்டு இடப்படாத நல்ல வங்கனை இருந்து விட்டார். मरियम सबसे उत्तम बाग को मरियम ने चुन लिया। மாத்தாளே மாத்தாளே, நீ अनेक காரியங்களை குறித்து माता கவலைப்படுகிறாய். माता तू अनेक बातों के बारे में चिंता करती रहती है। ஆண்டவன் வஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. शैतान हमें फंसाने के लिए हम जगह नहीं देना है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், காலையிலே என்னை தேடுங்கள், परमेश्वर कहते हैं कि बड़ी सुबह मुझे ढूंढो, அப்பொழுது கண்டறிவீர்கள். तब तुम मुझे पालोगे। காலையில எழுந்திக்கிட்டு பேப்பரை தேடிக்கிட்டு இருந்தா அப்படி सुबह उठकर यदि हम पेपर को ढूंढते रहेंगे तो कैसा चलेगा? சாத்தா வந்து தூண்டுவா, நீத பாரு நீத பாரு. शैतान हमें दिखाता रहेगा, ये देख वो देख ये देख। அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. कभी भी उसके लिए जगह नहीं देना அதை है, கண்டுபிடிக்கணும். वो हम पहचानना है। காலையில எழுந்தோடு மொபைல பார்த்தா அப்படி सुबह उठते ही हम मोबाइल को देखेंगे तो कैसा चलेगा? தேவனை தேட வேண்டும். हम परमेश्वर को देखना है, அப்பொழுதுதான் தேவன் நம்மை வெளிப்படுத்துவார். तब ये परमेश्वर हमें प्रकट करेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஒருபோது சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவே கூடாது. कभी भी हम शैतान की आवाज के लिए कान नहीं लगाना है। ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். हम बड़ी सावधान इस विषय में रहना है। காலம் நிறைவேற்றிட்டு हाँ, समय बहुत निकट आ चुकी है। விசுவாசித்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். विश्वास कर कर सुसमाचार को स्वीकारिए। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரமா இருக்குது. परमेश्वर का आगमन बहुत जल्दी है। உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கிறதுக்கு நீ ஆயத்தப்படு. तुम अपना परमेश्वर से मुलाकात करने के लिए तुम तैयार हो जाओ। நம்ம இஷ்டப்படி ஜீவிக்கிறதுக்கு என்ன காலம் கிடையாது. हम हमारे मनमानी जीवन बिताने के लिए हमारे पास समय नहीं है। அல்லேலூயா. हालेलुया। தேவனை தேடுகிற நேரத்திலே தேவனை தேட வேண்டும். जिस समय में परमेश्वर को खोजना चाहिए उस समय में हमें परमेश्वर को खोजना है। அப்போ தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது जब हम परमेश्वर के निकट आ जाएंगे அவர்கள் பாக்கியவான்கள். वे सब धन्य रहेंगे। அவர் கோபம் கொள்ளாதபடிக்கு वो हम उसके क्रोध हम पर भड़कने ना दे। அவரை நான் முத்தம் செய்ய வேண்டும். हम उसको चुम्मा देना है, அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். हम उसके ऊपर प्रेम करना है, அவருடைய வார்த்தையை கைக்கொள்கிறதே அவரிடத்தில் அன்பு கூறலாம். उसके आज्ञाओं को मानकर चलना ही उसके ऊपर प्रेम करने का अर्थ है। நம்முடைய இஷ்டப்படி ஜீவிக்க முடியாது, இருக்க முடியாது. हम हमारा मनमानी जीवन नहीं बिता सकते। ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கு. हम सावधान होते हुए मन फिरना बहुत अवश्य है। அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் பக்கத்தில் வீட்டுல வந்து சொல்லுவான், हमारा पड़ोसी आकर बोलेंगे, ஏய் நீ திருப்பதிக்கு போ, तुम तिरुपति जाओ, நீ அங்க மொட்டை போடு. उधर जाकर टकला அங்க मारो। பாரு எவ்வளவு கோடி கோடியா மக்கள் போறாங்க. उधर कितने करोड़ों करोड़ों जाते हैं। சாத்தான் சொல்லுவான், शैतान हमसे बोलेगा, தேவனுடைய வழி அது இடுக்கமும் நெருக்கமா இருக்கிறது. परमेश्वर का मार्ग वो बहुत सखेत அதை है। கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் கொஞ்ச
उसको पहचानने वाले बहुत कम रहेंगे, நரகத்துக்கு போற வழி விசாலமா இருக்கிறது. लेकिन नरक में जाने का मार्ग बहुत विशाल அங்கே है, ஏராளமாக उसमें अनेक लोग चलेंगे, அதுக்கு ஒரு சட்டம் திட்டங்கள் ஒண்ணுமே கிடையாது. उसके लिए कुछ भी कानून कायदा नहीं है। எங்க நம்முடைய சாதனையாகிட்டு வந்து ஒருத்தன் கேட்டானா, हमारा साधु भैया से आकर एक मनुष्य ने पूछा, அம்மா நரகத்துக்கு போறதுக்கு வழி எங்க? नरक में जाने के लिए रास्ता किधर है? ஆண்டவர்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்டான், परमेश्वर से एक व्यक्ति ने आकर पूछा, நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? अनंत जीवन पाने के लिए मैं क्या करूं? ஆண்டவரே, நான் கட்டளையை கைக்கொள். परमेश्वर कहा कि तू आज्ञाओं को मान। நான் சிறுவனிலிருந்தே கைக்கொண்டு வருகிறேன். मैं तो ये बालकपन से मैं उसे मानकर चलता हूँ, இன்னும் உனக்கு குறை இருக்கிறது. लेकिन और एक कमी तेरे पास है। உன்னுடைய சம்பத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. तू तेरे सारे संपत्ति को बेचकर तू गरीबों को बांट दे और मेरे पीछे हो ले, அவன் மிகுந்த ஆசை உள்ளவனாய் இருந்தார். क्योंकि वो बहुत बड़ा धनवान था। துக்கம் வந்துட்டது. उसको दुख हो गया, நான் என் சொத்து சம்பத்தை எல்லாம் விட மாட்டேன். मैं मेरा संपत्ति कायदाद सब नहीं छोड़ूंगा, பரலோகராஜ்யத்துக்கு கிடைக்காட்டாலும் போகட்டும். स्वर्ग राज्य नहीं मिली तो भी जाने दो, எனக்கு இந்த உலகம் தான் வேண்டும். मुझे इस संसार चाहिए। அவன் துக்கமாய் போயிட்டான். वो दुख होकर चला வேதனாலிட்ட गया। வந்தவன் துக்கமாய் போனவன் ஒரே ஒருத்தன் தான் இந்த ஐஸ்வர்யம். यीशु मसीह के पास आने के बाद दुख के साथ लौटने वाला एक ही व्यक्ति था, वो इस धनवान था। அப்பதான் சொன்னார் ஆண்டவர், तब ही परमेश्वर कहा, ஒட்டகமான ஊசிக்காரே நுழைவதை பார்க்கிலும் ऊंट एक सुई के अंदर घुसने से बढ़कर ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யத்திலே போகிறது கடினமான என்று சொன்னார். धनवान स्वर्ग राज्य में प्रवेश करना बहुत कठिन की बात அப்பொழுது है। இஸ்ரவேல் கேட்டார், ஆண்டவரே அப்படியானால் யாரால் கூடும்? तब चेलों ने परमेश्वर से सवाल किए कि प्रभु तो फिर कौन जा पाएंगे? அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், மனிதனால் கூடாதது तब परमेश्वर कहा कि मनुष्य से जो தேவனால் எல்லாம் கூடும் என்றார். परमेश्वर से सब कुछ संभव है। அல்லேலூயா. हालेलुया। தேவனே நம்மை நடத்தி செல்ல வேண்டும். परमेश्वर स्वयं हमें ले चलाना है, அவருடைய வார்த்தை தான் நம்மை நடத்தி செல்லும். परमेश्वर का वचन ही हमें ले चलती இந்த है। சத்தியத்துக்கு விரோதமாய் யார் வந்தாலும் சொல்ல, அவன் சபிக்கப்பட்டவன், அவன் பிசாசினால் உண்டானவன். ये सत्य के खिलाफ में कोई भी कुछ गलत बताते हैं तो वो श्रापित है, वो शैतान के द्वारा होते हैं। பிசாசானவன் ஆதி முதல் அவன் பையனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறார். शैतान आदि से ही वो झूठा और झूठों का पिता है। அவனுடைய ஆண்டவர் சொல்கிறார், பரிசேயர் சதுசேயர்களை பார்த்து, परमेश्वर फरीसी और सदीसी को देकर कहता है, நீங்கள் உங்கள் பிதாவினால் உண்டானவர்கள். तुम तुम्हारे पिता के द्वारा आए हैं। ஆண்டவர் சொன்னார், நான் என் தேவனால் வந்தவன். लेकिन परमेश्वर कहा कि मैं तो मेरा स्वयं पिता के द्वारा आया हूँ, பிதா என்னை அனுப்பினார். पिता ने मुझे भेजा है। பரிசேயர் சதுசேயர்கள் சாத்தானால் உண்டானவர்கள். लेकिन फरीसी सदीसी शैतान के द्वारा उत्पन्न हुए हैं, ஆகையினால் தான் நரகத்துக்கு நேராக அவர்களை நடத்தினார். इसीलिए उन लोगों को नरक की ओर जा रहे थे। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமாய் இருக்கிறேன். परमेश्वर यीशु मसीह कहा, मैं ही सत्य मार्ग और जीवन என்னாலே हूँ, அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். मेरे सिवा कोई भी पिता के पास नहीं आता நமக்கு है। நம்முடைய விசுவாசம் என்னும் கப்பலிலே மாலுமியா இருந்து நம்மை நடத்தி செல்ல வேண்டும். अब्राहम हमारा परमेश्वर ही हमारे इस विश्वास की जहाज में कप्तान बनकर हमें அவருக்கு चलाना கீழ்ப்படிய है, வேண்டும். उसके आज्ञा मानकर हम चलना அவருடைய है, வார்த்தையை கேட்க வேண்டும். उसके आवाजों को हम सुनना வார்த்தை है। கேட்டால்தான் அந்த ஞானம் வரும். हम वचनों को सुनेंगे तभी तो हमारे अंदर ज्ञान आएगी। கேட்கலைன்னா எப்படி கிடைக்கும்? यदि नहीं सुनेंगे तो कैसे हमें मिलेगी? ஹalleluya. हालेलुया। எங்க ஆண்டவர் உலாவுகிறாரோ அங்கேயே சாத்தான் வருவான். जिधर हम जाएंगे उधर शैतान आएगा। சாத்தான் எங்க வந்தா? ஏதேன் தோட்டத்துக்கு தான் வந்தான். शैतान किधर आया? आदन वाटिका के अंदर आ गया। ஆண்டவர் உலாவுகிறார், परमेश्वर भी मंडरा रहा அங்கேயே है, சாத்தான் வருவான். उधर भी शैतान आएगा। இப்பொழுது நான் வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். अब मैं वचन बोल रहा हूँ, சாத்தான் வந்து சொல்லுவாங்க உங்க மைண்ட்ல, शैतान आकर हमारे सोच में डालेगा, ஏப்பா அந்த சர்ச்சில எல்லாம் இப்படி வசனம் கிடைக்காது. उधर चर्च में सब ऐसा वचन नहीं बोलते இப்ப हैं, கடினமான வார்த்தைகள் கிடையாது. ऐसे कठिन शब्द नहीं वापरा जाता அங்க है। போ அங்க போ சாத்தான் சொல்லுவான். हम उधर जाएंगे சாத்தானுக்கு அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் शैतान के आवाजों को यदि हम आवाज देंगे அவன் तो சொல்லுவான், நீங்க சாவே சாப்பிடு. शैतान हमसे बोलेगा कि तुम नहीं मरोगे, अच्छा रहोगे, தேவனை போல இருப்பீங்க. परमेश्वर के समान रहोगे। சாத்தான் சொல்லுவான், पर मैं शैतान हमको देकर कहा कहेगा, செவி கொடுக்கவே கூடாது. तुम ऐसे उस भी आवाजों के लिए हम कान नहीं लगाना தேவனுடைய है, வார்த்தைக்கு परमेश्वर के आवाजों के लिए हम आज्ञा मानना है। தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு அதுக்கு கீழ்ப்படுத்தால் தான் परमेश्वर के आवाजों को सुनकर उसके लिए आज्ञा मानेंगे तो ही
கரைக்கு போக முடியும். हम उस किनारे जा पहुंचेंगे, அப்படியே நம்மை மாலுமியாய் நடத்துகிறது. वही हमारे लिए कप्तान बनकर हमें ले चलाएगा। வசனம் தப்பானங்களை கொண்டு वचन ही हमें उधर ले चलेगी। இந்த வசனத்தின்படி தான் ஜீவிக்கணும். इस वचन के अनुसार ही हमें जीना है, இதன்படி தான் கேட்கணும். इसके अनुसार ही हमें सुनना भी है। ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய சித்தம் செய்யணும். परमेश्वर की इच्छा पूरी करनी है। நாம் நம்முடைய விருப்பத்தை செய்யலாம். हम हमारी मर्जी को कर सकते हैं, நம்முடைய அப்பா அம்மாவுடைய விருப்பத்தை செய்யலாம். हमारे माँ पिता के मर्जी को हम कर सकते हैं, மனிதனுடைய சித்தம், मनुष्यों की मर्जी, பிசாசினுடைய சித்தம், शैतान की मर्जी, நம்முடைய சொந்த சித்தம், हमारा खुद का मर्जी, இப்படி பல சித்தங்கள் இருக்கிறது. ऐसे कई योजनाएं हैं। சாத்தான் வந்து சொல்லுவான், शैतान भी आकर बोलेगा, ஏதனாலே வந்து சொன்னானே, यीशु के पास यदि शैतान आकर बोल सकता நீ है, என்ன கும்பிடுனா यीशु के पास जाकर बोला कि तुम मेरी दंडवत करो, உங்களை வந்து சொல்ல மாட்டானா? क्या हमसे आकर नहीं बोलेगा? சாத்தானுக்கு செவி கொடுப்பேல, ஆண்டவருக்கு செவி उस கொடுப்பீங்க. समय में हम शैतान के लिए कान लगाकर सुनेंगे, नहीं तो परमेश्वर के लिए कान ஆண்டவர் लगाकर। சாத்தானை விரட்டினாரா இல்லையா? परमेश्वर शैतान को भगा डाले। அப்போலாம் போ சாத்தானே என்று சொன்னார். पाताल में चला जा உன் शैतान, தேவனாகிய ஒருவருக்கே ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறது. तू केवल अपना एक ही परमेश्वर के लिए आराधना कर करके वचन दिया गया சாத்தான் है। சொல்லுவான், நீ அதை கும்பிடு, இதை கும்பிடு, இது கும்பிடு. शैतान हमें बोलेगा कि उसकी दंडवत कर, इसकी दंडवत நீ कर, அங்கே சொல்ல வேண்டாம். ये तू उधर मत நீ बोल, சும்மா இங்க கும்பிடுங்க. तू इधर दंडवत करना। சாத்தான் வந்து சொல்லி கொடுப்பான். शैतान आकर हमें सिखाएगा, ஒருபோதும் எனக்கு கொடுக்க कभी भी उसके लिए जगह नहीं देना है। ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே परमेश्वर की आवाजों के लिए हम आज्ञा मानने के कारण சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியிலே வந்த பொழுது தேவன் அவர்களை நடுவிலே உலாவினார். शाद्राक मेशक आबेदनेगो उनके सामने जब आग रखी गई थी, தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே वे परमेश्वर की आज्ञा मानने के कारण சிங்க கபிலே தானியேலை தூக்கி போட்டார்கள். सिंह के कुएं में दानियेल को फेंक डाले, சிங்கத்துடைய வாயை தேவன் கட்டி போட்டார். सिंह के मुंह को परमेश्वर ने बांध डाला। தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எப்படியெல்லாம் கீழ்ப்படிகிறோமோ परमेश्वर के वचनों के लिए हम कैसे कैसे आज्ञा मानते हैं, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அற்புதத்தை காண முடியும். तब ही हमारे जीवन में परमेश्वर के चमत्कार को हम देख पाएंगे। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு மாத்திரமல்ல, இம்மைக்காக மாத்திரம் ஜீவிக்க வேண்டாம். केवल इस संसार के लिए हम जीवन न बिताए, இந்த உலகத்துல ஜீவிக்கிறதுக்கு என்ன தேவை ஆண்டவருக்கு தெரியுமா? इस संसार में हम जीवन बिताने के लिए हमारी जरूरत क्या है वो परमेश्वर जानते हैं। தேவைகளை நமக்கு தருவார். वो जरूरत को परमेश्वर हमें देंगे। வேதம் என்ன சொல்லுகிறது? शास्त्र क्या कहती है? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் पहला परमेश्वर का राज्य அவருடைய நீதியும் தேடுங்கள். और उसकी धर्म की खोज करो, அப்பொழுது இவைகளுக்கெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். तब ये सब तुम्हारे लिए साथ साथ दिया जाएगा। சாத்தான் சொல்லுவான், शैतान देकर कहा क्या बताएगा, वो सब छोड़ दो, நீ சாப்பாட்டுக்கு பாரு, तुम अब अपना खाने के लिए देखो, வயிற்றை நிரப்பு பாரு. अपना खाना पेट भरना இந்த है, வயிற்றுக்காக தானே நம்ம வாழணும். इस पेट के लिए तो हम जी रहे हैं। இல்ல இல்ல இல்ல, नहीं नहीं नहीं, ஆண்டவருக்காக வாழ வேண்டும். हम परमेश्वर के लिए जीना है। நம்மை தாய் வயிற்றிலே உருவாக்கின தேவன் हम हमारी माँ के पेट में बनाने वाला परमेश्वर, நமக்கு என்ன தேவை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். हमारे यहाँ जरूरत जो भी है वो सब परमेश्वर जानता है, எல்லாம் ஆண்டவர் தருவார். वो सब परमेश्वर हमें देंगे। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும். पहला परमेश्वर का राज्य को ढूंढना அவருடைய है, சத்தத்துக்கு செவி கொடுக்க उसकी வேண்டும். आवाजों को सुनना அவருடைய है। சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது उसकी आवाजों को जब हम कान लगाकर सुनेंगे, நம்முடைய கப்பல் இந்த உலகத்திலே மூழ்கி போகாது. हमारा जहाज इस संसार में नहीं डूबेगी। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்ற கொண்டு போய் சேர்ப்பார். उस किनारा परमेश्वर हमें நம்முடைய पहुंचाएंगे। கப்பலிலே மாலுமி அவர்தான் இருக்கிறார். हमारा जहाज का कप्तान परमेश्वर स्वयं होना चाहिए, வேற யாரும் இருக்க கூடாது. और कोई नहीं होना चाहिए। வேற சினிமா ஸ்டார் कोई जो सिनेमा स्टार्स जो होते हैं, அவரை போல இருக்கணும். हम उनके जैसे बनना है, அவன் சொல்றதை கேட்கணும். वो जो बोलते हैं वैसा करना है, மோடி சொல்றதை கேட்கணும். मोदी जो बोलते हैं वो करना அமித்ஷா है, சொல்றதை கேட்கணும். अमित शाह जो बोलते हैं वो करना है। அவன் சொல்றதை கேட்டா நரகத்துக்கு தான் போவோம். यदि उनके बातों को हम सुनेंगे तो हम नरक जाएंगे। ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அதை தான் கேட்கணும். लेकिन यीशु मसीह जो कहते हैं हमें उसे ही सुनना இந்த है। உலகமே திரண்டு வந்தாலும் சரி, ये पूरा संसार खिलाफ में आएंगे तो भी இந்த சத்தியத்துக்கு விரோதமான எந்த காரியமும் கிடையாது. इस सत्य के खिलाफ में कोई बातें नहीं है। இயேசு கிறிஸ்துவே பரலோகத்துக்கு போறதுக்கு வழியா இருக்கிறார். केवल यीशु मसीह स्वर्ग के लिए जाने के लिए मार्ग है। அவருடைய வார்த்தையின்படி ஜீவித்தால் उसके वचन के अनुसार यदि हम जीवन बिताएंगे பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். हम स्वर्ग राज्य जा पहुंचेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலர் 4:19 வாசிங்க. प्रेरित में 4:19 पढ़ेंगे। प्रेरित में 4:19।
பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். परंतु पतरस और यूहन्ना ने उनको उत्तर दिया, तुम ही न्याय करो। क्या यह परमेश्वर के निकट भला है कि हम परमेश्वर के बातें से बढ़कर तुम्हारी बातें माने? அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் விடவும் क्या मनुष्यों के बातों को सुनने से बढ़कर பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக पतरस और यूहन्ना उनके लिए उत्तर देते हुए தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் परमेश्वर के बातों को मानने से बढ़कर உங்களுக்கு செவி கொடுக்கிறதுக்கு தேவனுக்கு முன்பதாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். क्या परमेश्वर के सामने तुम्हारे बातों को मानना सही होगा कि नहीं, तुम समझो। அதான் நியாயசாஸ்திரிகள் வந்து சொல்லுகிறார்கள், या जो शास्त्रियों ने आकर पतरस और यूहन्ना से बोले, நீங்கள் இயேசு நாமத்தை சொல்லக்கூடாது, तुम यीशु का नाम के बारे में प्रचार नहीं करना है। ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை பிரசாரம் பண்ணுங்கள். परमेश्वर कहा कि मेरे नाम को तुम प्रचार करो। இயேசுவின் நாமத்தினாலே வந்து ஒரு சப்பானி நடக்கிறான். यीशु के नाम में ही एक लंगड़ा चलता है। இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் போகிறது. यीशु के नाम से बीमारियां चली जाती है। இயேசுவின் நாமத்தினாலே பாவிகள் மனம் திரும்புகிறார்கள். यीशु के नाम से पापियों मन फिरते हैं। அந்த நாமத்தை யோவானும் பர்னபாவும் பிரசங்கிக்கிறார்கள். उसके नाम को यूहन्ना और पतरस प्रचार कर रहे थे। ரோம சேவகர்கள் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், இந்த இயேசு நாமத்தை பிரசங்கிக்க கூடாது. उधर रोम के सेवकों ने ये कहा कि तुम यीशु के नाम लेकर प्रचार मत करो। ஆண்டவர் சொல்கிறார், என்னை ஆராதிங்கள் ஆராதிங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். लेकिन परमेश्वर कहा है कि मेरी आराधना कीजिए। சாத்தான் மனுஷன் மூலம் வந்து சொல்கிறார், ஆராதிக்க வேண்டாம், இயேசுநாதர் வேண்டாம். लेकिन शैतान मनुष्यों के द्वारा आकर बोलता है कि परमेश्वर की आराधना मत करो। அப்பொழுதுதான் பேதுரு சொல்கிறான், பேதுரு யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பதாக நியாயமாய் இருக்குமோ? तब ही पतरस और यूहन्ना कहा कि परमेश्वर के सामने यदि परमेश्वर के बातों को हम मानने से बढ़कर तुम्हारी बातों को मानेंगे तो सही होगा क्या? மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவே கூடாது. मनुष्यों के आवाजों को कान नहीं लगाना है। ஆயிரத்தை வந்து சொல்லுவான், 1000 जन आकर बोलेंगे, ஒருபோதும் செவி கொடுக்க கூடாது. कभी भी कान नहीं लगाना है। ஹalleluya हालेलुया। தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுக்க வேண்டும். परमेश्वर के आवाजों के लिए केवल हम कान लगाना है। அப்போஸ்தலர் 5:29 प्रेरित 5 में 29। இப்பொழுது கர்த்தாவே, அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. तब पतरस और अन्य प्रेरितों ने उत्तर दिया, मनुष्य की आज्ञा से बढ़कर परमेश्वर की आज्ञा का पालन करना ही हमारा कर्तव्य है। ஹalleluya हालेलुया। ஹalleluya தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். परमेश्वर की आवाजों को सुनकर उसके बातों को मानकर चलना है। மனுஷனுக்கு கீழ்ப்படிகிறது பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிகிறதே அவசியமா இருக்கிறது. मनुष्यों की आज्ञा मानने से परमेश्वर की आज्ञा और परमेश्वर के वचनों की आज्ञा मानना उत्तम होगी। ஹalleluya हालेलुया। தேவனுடைய சத்தத்துக்கு அதை மாத்திரம் கேட்கணும். परमेश्वर की आवाजों के लिए केवल हमें कान लगाकर அந்த सुनना है। வார்த்தைக்கு தான் செவி கொடுத்து கீழ்ப்படியணும். उस वचन के लिए ही हम कान लगाकर सुने। இதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுவது. यही परमेश्वर के ऊपर प्रेम करने का प्रेम है। தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை நேசித்தார். परमेश्वर हमारे लिए अपना जीवन को भी देते हुए हमसे प्रेम किए हैं। விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்கு अपना बहुमूल्य लहू हमारे लिए बहाया है। அந்த ரத்தம் தான் நம்மை கழுகி சுத்திகரித்து वो लहू ही हमें शुद्ध करके पवित्र करती है। பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு செல்கிறது. पवित्र करके हमें स्वर्ग पहुंचाती है। அவருடைய வார்த்தைக்கு தான் முதலிடம். उसके आवाजों के लिए हम पहला जगह देना है। யார் சொன்னாலும் கேட்கணும். और कोई भी कुछ बोले तो हम नहीं सुनना है। நான் வந்து சொன்னா கூட यदि मैं भी तुम्हें कुछ गलत बोला तो வேத வசனத்தின்படி தான் சொல்லுவேன். मैं यदि कुछ आपसे बोलता हूँ तो मैं वचन के अनुसार ही तुम्हें வேத बोलूंगा। வசனத்துக்கு விரோதமா ஒரு
வார்த்தை கூட பேச மாட்டேன். परमेश्वर के वचन के अलग अलग होकर मैं एक भी शब्द नहीं बोलूंगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த வார்த்தை தான் நம்மை கொண்டு போகிறது. क्योंकि ये वचन ही हमें उधर पहुंचाएगी। இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. ये वचन ही यीशु है। அவர் தான் நம்மை வழிநடத்தி போகும். वो ही हमें अगवा करके ले चलेगा। கப்பலிலே இயேசு கிறிஸ்து தான் மாலுமி. हमारा जहाज में यीशु मसीह ही कप्तान होना है। நம்ம இஷ்டப்படி நம்ம டிரைவிங் பண்ணக்கூடாது. हम हमारे मर्जी से हम नहीं चलाना है। வழி தப்பி போயிடும். हम भटक जाएंगे। கடல்ல எந்த வழி எங்க போறதுன்னு தெரியாது. समुद्र में रास्ता हम किधर जा रहे करके नहीं समझेगा, भटक जाएंगे। கடலிலே வழிகளை உண்டாக்கினவர் நம்முடைய தேவன். समुद्रों में रास्ता परमेश्वर ने बनाया है। வானத்திலே வழிகளை உண்டாக்கினவர் நம்முடைய தேவன். आकाश में रास्ताओं को परमेश्वर बनाया है। அவர் வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குகிறவர். वो जंगलों में मार्गों को उत्पन्न करता है। அல்லேலூயா. हालेलुया। அவருக்கு தெரியுமா நம்ம எப்படி நடத்தி செல்லணும். उसको मालूम है कि हमें कैसे ले चलाना है। கடைசியில கொண்டு போவார் கானான் தேசத்துக்கு. आखिरी में हमें कानान देश पहुंचाएगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। வசனத்தை வாசிங்கள். एक वचन पढ़ेंगे ஏசாயா 1:19. ऐसाया 1:19। ऐसाया 1:19 पहला अध्याय में 19। நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். यदि तुम आज्ञाकारी होकर मेरी मानो तो इस देश के उत्तम उत्तम पदार्थों खाओगे। और यदि तुम न मानो और बलवा करो तो तलवारों से मारे जाओगे। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் यदि तुम मन फिर कर यदि आज्ञाकारी बनोगे தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். देश के उत्तम पदार्थों को खाओगे। மாட்டோம் என்று எதிர்த்து நின்றாய். यदि मां नहीं मानते हुए बलवा करोगे பட்டயத்துக்கு இரையாதீர்கள். तलवार के लिए हम मिट जाएंगे। வேற யாரும் சொல்லல, கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. ये परमेश्वर का ही वाणी है करके वचन कहती है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய வார்த்தைக்கு அதை ஏற்றுக்கொண்டு மனம் பொருந்தி ये परमेश्वर के वचनों को स्वीकार कर हम उसे मान कर செவி கொடுத்தால் कान लगाएंगे तो தேசத்தின் நன்மையை हम புசிப்பீர்கள். देश के उत्तम उत्तम पदार्थों को खाएंगे। பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ऐसा देश जिधर दूध और मध नदी के समान बहती है, அங்கே ஜீவ விருட்சங்கள் இருக்கிறது. उधर जीवन का फल है। ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியல. आदम और हव्वा परमेश्वर के आज्ञाकारी नहीं बने, ஆகையினாலே தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டிட்டார். इसलिए परमेश्वर अदन वाटिका से उन्हें भगा डाला। அங்கே உள்ள நன்மையை புசிக்க முடியல. उस वाटिका के भलाइयों को वे खा नहीं पाए। ஆனா இரக்கமுள்ள தேவன் लेकिन दयालु परमेश्वर நம்முடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய இரத்தத்தை சிந்தி अपना जीवन को देते हुए अपना लहू को हमारे लिए बहाते हुए நம்மை ரட்சிக்கிறார். हमें उद्धार करता है। அவருடைய வார்த்தை கேட்டு उसके आवाजों को सुनकर கீழ்ப்படியும் பொழுது आज्ञा जब हम मानते हैं தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். देश में उत्तम उत्तम पदार्थों को हम खाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஆதாம் ஏவாள் சாப்பிடக்கூடாத முடியாத ஜீவ விருட்சத்தின் கனி आदम और हवा जो जीवन के फल को उन्हें खाने के लिए नहीं मिली थी, நமக்கு புசிக்க கொடுப்பார். परमेश्वर हमें खाने के लिए देंगे। இதுதான் சத்தியம். यही सत्य है। அல்லேலூயா. அல்லேலூயா। தேவனுடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுத்து கீழ்ப்படியும். परमेश्वर के आवाजों को सुनकर कान लगाकर जब हम सुनेंगे, மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் मनुष्यों की आवाजों को आज्ञा मानने से बढ़कर தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே உத்தமம். परमेश्वर के वचनों के लिए आज्ञा मानना ही उत्तम बात होगी। அல்லேலூயா. हालेलुया। வெளிப்படுத்தல் 2:7 வாசிங்கள். प्रकाशित वाक्य 2:7 को हम पढ़ेंगे। प्रकाशित ஆவியானவர் वाक्य 2:7। சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கக்கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. जिसके कान हो वो सुन ले कि आत्मा कलिसियाओं से क्या होता है, क्या कहता है। जो जय पाए मैं उसे जीवन के पेड़ में से जो परमेश्वर परमेश्वर
स्वर्ग लोक में है, फल खाने दूंगा। அல்லேலூயா அல்லேலூயா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள் आत्मा कलीसियाओं को जो कहता है वो जिनको कान है वो सुने। ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ जो विजय पाएगा அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் उसको स्वर्ग राज्य में बीच में जो जीवन का फल का वृक्ष से मैं उस फल को खाने होने दूंगा। தேசத்தின் நன்மையை நமக்கு புசிக்க हमें देश के उत्तम पदार्थों को परमेश्वर खाने के लिए देंगे। ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மாத்திரம் ये किसको मिलेगी? जो विजयी पाएंगे उनके लिए मिलेगी। அது ஒப்பு கொடுத்தா தான் ஜெயம் वो हम अर्पण करेंगे तभी तो हम विजय पाएंगे। வேத வசனத்துக்கு கீழ்ப்பட்டால் தான் परमेश्वर के वचन के लिए हम आज्ञाकारी जब बन जाएंगे ஜெயம் உண்டாகும் हमारे जीवन में एक जय அப்பொழுது होगी। ஜீவன் விருட்சத்தின் கனியை நமக்கு புசிக்க கொடுக்கும் तब परमेश्वर जीवन का वृक्ष से हमें फल खाने के लिए देंगे। அதுதான் தேசத்தின் நன்மை वही देश का भलाई है, பரலோக ராஜ்யத்தின் பரலோக தேசத்தினுடைய நன்மை स्वर्ग राज्य का भलाई। பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று परदेशा में जो बीच में जो जीवन का फल है उस वृक्ष से फल हमें तोड़कर खाने देंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। தேவனுடைய வார்த்தை சொல்கிறது परमेश्वर की वचन कहती है, யாத்திராகமம் 15:26 கடைசி வசனமாய் வாசிப்போம் आखिरी वचन हम पढ़ेंगे निर्गमन 11 और 6वां वचन 15 में 26 निर्गमन 15 में 26 हम पढ़ेंगे। நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வையிட்டு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். यदि तुम अपने परमेश्वर यहोवा का वचन तन मन से सुनो तन मन से सुने और जो उसकी दृष्टि में ठीक है वही करे और उसकी आज्ञाओं पर कान लगाए और उसके सब विरोधियों को मानो और उसके सब विधियों को माने जो जितने रोगों से मिस्र पर भेजे हैं तो जो जितने रोगों में मिस्त्रियों पर भेजे हैं उनमें से एक भी तुझ पर ना भेजूंगा तुझ पर न भेजूंगा क्योंकि मैं तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ। அல்லேலூயா हालेलुया। நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு तू अपना परमेश्वर यहोवा का वचन को तन मन से सुने அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து और उसकी दृष्टि में ठीक बातें அவர் करे, கட்டளைகளுக்கு செவி கொடுத்து उसकी आज्ञाओं को कान அவருடைய लगाए நியமங்களுக்கு யாவையும் கை கொண்டார் और उसकी सब विधियों को माने। நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன் तो जितने रोग मैंने मिस्र देशों में भेजा था वो मैं तेरे बीच में नहीं आने दूंगा। நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று मैं ही சொல்கிறார். तुझे चंगा करने वाला यहोवा हूँ करके परमेश्वर कहता है। அல்லேலூயா हालेलुया। அவருடைய வார்த்தை கேட்டு हम परमेश्वर के वचनों को तन मन से செவி सुनकर கொடுத்து அதன்படி ஜீவித்தார் तन मन से यदि सुनकर उसके अनुसार हम जीवन बिताएंगे। ஏன் ஒருவேளை வியாதியே வந்தாலும் சரி यदि बीमार भी आ जाए तो அந்த வியாதியை தேவன் நீக்குவார் उस बीमार को परमेश्वर चंगा நானே करेंगे உன் பரிகாரியாகிய கர்த்தர் क्योंकि मैं ही तुझे चंगा करने वाला परमेश्वर எல்லாருக்கும் இல்ல सभी के लिए नहीं। அவருடைய வார்த்தையை செவி கொடுக்க கவனமாய் கேட்டு परमेश्वर के वचनों को तन मन से जो ध्यान से सुनेंगे அதன்படி செவி கொடுத்து ஜீவித்தார் उसके अनुसार कान लगाकर सुनकर उसके अनुसार जीवन बिताएंगे அப்பொழுது तो எகிப்தியருக்கு வரப்பண்ணின யாதொரு வியாதி உன்னிலே வரப்பண்ணேன் என்று तब मिस्र देशवासियों के बीच में जो मैंने बीमारों को भेजा था वो तेरे बीच में नहीं आने दूंगा நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று क्योंकि मैं ही तुझे चंगा करने वाला परमेश्वर। அல்லேலூயா हालेलुया। வியாதியே வந்தாலும் சரி बीमारी आए तो भी பரிகாரியாக இருக்கிற தேவன் हमें चंगा करने वाला அந்த परमेश्वर। வார்த்தையின்படி ஜீவிக்கணும் वो उसके वचन के अनुसार हम जीवन बिताना है। நானா இருந்தாலும் சரி நீனா இருந்தாலும் वो शायद मैं हो यदि आप हो कोई भी हो இதுதான் சத்தியம் यही सत्य है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மை வழி நடத்துவார் परमेश्वर यीशु मसीह स्वयं हमें ले चलाना நம்முடைய है। கப்பலிலே அவரே மாலுமியா हमारा जहाज में वो कप्तान बनकर चलना है।
அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரன் நம்முடைய நண்பர்கள் हमारे दोस्तों, हमारे आस पड़ोस में रहने वालों, நான் வேண்டாம்னு சொல்றேன், அவன் என்ன இழுத்துட்டு போறான், मैं तो मना कर रहा हूँ लेकिन वो मुझे खींच कर ले जा रहा है। அவன் கண்ணு கடைக்கு தான் கூட்டு போவான், वो हमें उस दारू की दुकान में ले जाएगा, आड़ी माड़ी दुकान पे लेके जाएगा, वो ताड़ी माड़ी दुकान में लेकर जाएगा। उसके आवाज सुनेंगे तो नरक में जाएंगे, यदि उनके आवाजों को हम सुनेंगे तो हम नरक में जाएंगे। परमेश्वर चेतावनी दे रहा है, परमेश्वर हमारे लिए चेतावनी दे रहे हैं। ஆண்டவருடைய வார்த்தையே கேட்க வேண்டும், परमेश्वर के वचनों को ही हम सुनना है, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போகும், तब ही हमें परमेश्वर स्वर्ग राज्य पहुंचाएगा। எந்த வார்த்தையும் நமக்கு தேவையில்லை, बाकी कोई भी वचन की हमारे लिए अवश्य नहीं है। மனுஷனுக்கு பின்னால ஜாத்தா வருவான், मनुष्यों के पीछे शैतान आएगा। இயேசு கிறிஸ்து சொன்னார், यीशु कहा, நான் பாவிகளுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவேன், मैं पापियों के हाथों में दिए जाऊंगा, நான் சிலுவையிலே அறையப்படுவேன், मैं क्रूस में मारा जाऊंगा, நான் உங்களுக்காக ஜீவனை கொடுப்பேன், मैं तुम्हारे लिए जीवन दूंगा। பேதுரு சொல்லுகிறார், पतरस क्या कहता है? அப்படியா ஆண்டவரே, नहीं प्रभु नहीं, உமக்கு இது ஆகக்கூடாது, तुम्हारे लिए ये नहीं घटना है। இயேசுநாதர் கூட இருந்த பேதுரு, यीशु के साथ साथ जो पतरस था, இயேசுநாதரை தெரிந்து கொண்ட அப்போஸ்தலன், यीशु मसीह को अधिक समझने वाला पेरी, பேதுரு சொல்லுகிற ஆண்டவரே உமக்கு அப்படி கொடு, प्रभु आपके लिए ऐसा नहीं होना करके पतरस बोलता है। என்ன அன்பு, यीशु मसीह के ऊपर कितना प्रेम। சொன்னார், ஆண்டவரே உமக்காக நான் ஜீவனை கொடுப்பேன், पतरस एक जगह पे कहा था कि प्रभु मैं आपके लिए जीवन भी दे दूंगा। அந்த பேதுரு தான் சொல்லுகிற ஆண்டவரே உமக்கு அப்படியே ஆகும், वही पतरस इधर बोल रहा है कि प्रभु आपके लिए ऐसा नहीं होना चाहिए। யார் வழியா வந்தா பேதுரு வழியா வருகிறார், शैतान किसके द्वारा आया? पतरस के द्वारा आया। இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்றால், यीशु मसीह यदि नहीं मरे होते, பாவி ஒரு பாவியும் மனம் திரும்ப முடியாது, விடுவிக்கப்பட முடியாது, पापियों मन नहीं फिर सकते थे, कोई भी छुटकारा नहीं पा सकते இந்த थे, உலகத்தை ரட்சிக்கப்படவே முடியாது, इस संसार में उद्धार नहीं पा सकते हैं। இந்த உலகத்தாரை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுக்கவே அந்த உலகத்திற்கு வந்தார், इस संसार को उद्धार करने के लिए यीशु मसीह जीवन देने के लिए संसार में आया, வேற யாரும் வேணும்னு அவர் அடிக்கல, और कोई उसको मन नहीं मारे। அவரே தம்மை நாமே ஒப்பு கொடுத்தார், यीशु मसीह स्वयं अपने आप को अर्पण किए। சகோதரரே சகோதரியே, உங்கள் மீது அன்பு கூர்ந்து प्यारे भाइयों बहनों, परमेश्वर तुम्हारे ऊपर प्रेम करते हुए உங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார், तुम्हारे लिए अपना जीवन को दिया, உங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார், तुम्हारे लिए अपना लहू बहाया। யாருடைய சத்தத்தை கேட்பீர்கள், हम किसके आवाज को सुनेंगे? தேவனுடைய சத்தத்தை या பிசாசுடைய சத்தத்தை? परमेश्वर की आवाज या तो शैतान की आवाज। பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், पतरस को देखकर परमेश्वर कहा, பேதுரு சொல்லல, அவனுக்குள்ள பிசாசு அவனுக்கு வழியா வருது, जो पतरस को परमेश्वर नहीं डांटे, उसके पीछे से जो शैतान आया था, பிசாசு இருக்கிறத தேவன் காண்கிறார், शैतान उधर खड़ा है, शैतान को परमेश्वर ने देखे, அப்பாவே सातान में चले जा शैतान करके परमेश्वर डांटा, சாத்தான் போயிட்டான், शैतान भाग गया। ஹalleluya, हालेलुया। தேவனுடைய சித்தம் நிறைவேற கூடாதபடிக்கு சாத்தான் வருவான், परमेश्वर की इच्छा हमारे जीवन में पूरी नहीं होते हुए शैतान उसके खिलाफ में आ जाता है। உங்களை ரட்சித்து அபிஷேகித்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை மாற்றி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக தேவன் விரும்புகிறார், परमेश्वर चाहता है कि हमें उद्धार करके अभिषेक करके परमेश्वर का संतान बनाकर स्वर्ग राज्य ले जाए। சாத்தானோ உங்களை நரகத்துக்கு இழுத்து போவதற்கு பார்க்கிறான், लेकिन शैतान हमें नरक में की ओर खींचने के लिए देखता है। சாத்தானுடைய சொல்லை கேட்டால் இந்த பூமியிலே அமிழ்ந்து போ, यदि शैतान की आवाजों को सुनेंगे तो हम इस संसार में डूब जाएंगे। வழியிலே அழிந்து போகாதபடிக்கு हम हमारे रास्ते में बीच रास्ते में नहीं मिटना है, அவனை முத்தம் செய்யுங்கள், नहीं मिटते हुए उसको चुम्मा करो, அவரை அண்டிக் கொள்ளுங்கள், उसके निकट आ जाइए, அவர்களை அன்பு கூறுங்கள், उसके ऊपर प्रेम रखिए। அன்பு கூறுவது என்னன்னா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து प्रेम मतलब परमेश्वर की आवाजों को सुनकर அதன்படி ஜீவிக்க வேண்டும், उसके अनुसार हमें जीवन बिताना है। அதுதான் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், वो उसका अर्थ ही है, उसका अर्थ ही होगा कि हम परमेश्वर के ऊपर प्रेम करें, அவரை அண்டிக் கொள்ள வேண்டும், हम परमेश्वर के निकट आ जाना है। அவரை வேற வழி கிடையாது, उसके सिवा हमारे लिए कोई भी मार्ग नहीं है, அப்பொழுது நாம் பாக்கியவான்களாக तब हम धन्य बनेंगे। ஹalleluya, हालेलुया। வனாந்தரத்திலே जंगल में 25 லட்சம் பேர் போனார்கள், जंगल में 25 लाख लोग सफर किए, தங்கள் இஷ்டப்படி ஜீவித்து கொள்ளலாம், वे जितने भी अपने मनमानी कर रहे थे வனாந்தரத்திலே மடிய அடித்து போனார்கள், वे बीच रास्ते में ही मिट
मिट गए थे, ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவித்து வருகிறார்கள். लेकिन परमेश्वर के आज्ञा के अनुसार जो जीवन बिताए थे, கானான் தேசத்துக்கு சென்றார்கள். वे कानान देश जा पहुंचे। நாம் वழியில அழிந்து போக கூடாது. हम रास्ते में नहीं मिटना है। தேவனுடைய வார்த்தை முறுமுறுக்க கூடாது. परमेश्वर से हम गुट नहीं करना है। தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க கூடாது. परमेश्वर के वचन के खिलाफ में हम नहीं खड़ा தேவனுடைய रहना வார்த்தை है। என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே நான் நடக்கிறேன். परमेश्वर के वचन जो हमें बोलती है, प्रभु मैं उसको मानकर चलता நான் हूँ, ஒப்பு கொடுக்கிறப்பா. मैं मुझको अर्पण करता हूँ। உங்களுடைய வார்த்தை ஜீவிக்க, உங்களுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க. आपके वचन के अनुसार जीवन बिताने के लिए मैं अपने आप को अर्पण करता என்ன हूँ। சொன்னாலும் நான் அப்படி கேட்பேன். आप जो कुछ बोले मैं वैसा ही करता हूँ। ஒருவேளை கடினமா இருந்தாலும் சரி, यदि कठिन होगा तो भी ஆண்டவர் என்னை நடத்துவார். परमेश्वर मुझे चलाएंगे। ஒப்பு கொடுத்தார். हम यदि अर्पण करेंगे, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष करेगा, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். हमें स्वर्ग राज्य पहुंचाएगा। எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு हम सब கொடுப்போம். परमेश्वर के पास अर्पण करेंगे, हम सब खड़े हो जाएंगे।